Kingmakers IAS Academy தான் பண்ணேன். Sir, wholeheartedly big thanks for you. என்னோட 2019ல பண்ண பேஸ் ஒர்க். அப்போ வந்துட்டு கிங்மேக்கர்ஸ் அகாடமில வந்துட்டு ரிஷப் சரோட MSLP கோர்ஸ் ஒரு 360 டிகிரி நீங்க வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும். எனக்கு ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா 2023ல ஒரு எஸ்ஸே மட்டும் 1 மணி நேரம் 45 நிமிஷம் எழுதினேன். 15 நிமிஷம் போயிடுச்சு. ஹாய் ஆல், கிங்மேக்கர்ஸ் உடைய டாப்பர் ஸ்டாக் பாட்காஸ்ட் சீரீஸ்ல நம்ம 2025 உடைய டாப்பரான முத்தரசி who secured ஆல் இண்டியா 225th ரேங்க் அவங்கள தான் நம்ம வந்து பாட்காஸ்ட்ல டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி. முத்தரசி இஸ் PCM பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆஃப் கிங்மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி அண்ட் ஷி இஸ் டிஸ்கசிங் ஹர் ஸ்ட்ராட்டஜி. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல வி டிஸ்கஸ் தர் ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி இன் டீடைல். இந்த வீடியோவில் வில் பி டிஸ்கசிங் ஹர் மெயின் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆப்ஷனலுக்கு என்ன பண்ணாங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட் எப்படி போச்சுங்கிற இந்த கதை எல்லாமே வில் பி டிஸ்கசிங். ஸோ ஹாய் முத்தரசி, வில் கண்டினியூ தி பாட்காஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட்ல யூ கிளியர்ட் ப்ரிலிம்ஸ் அண்ட் யூ வென்ட் டு மெயின்ஸ். ஸோ உங்களோட செகண்ட் அட்டெம்ப்ட்ல நீங்கள் மெயின்ஸ் போகிறப்போ ஹவு ப்ரிப்பேர்ட் யூ ஆர், வாட் யூ டிட், அண்ட் அதுக்கப்புறமா ஃபோர்த் அட்டெம்ப்ட்ல மெயின்ஸ் போகும்போது வாட் சேஞ்சஸ் யூ டிட் அண்ட் ஹவு இட் இம்ப்ரூவ்ட் அப்படிங்கிற இந்த செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபோர்த் அட்டெம்ப்ட் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் வாஸ் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்? ஓகே சரி, என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து மெயின்ஸ் வந்து கோவிட் டைம்ல நடந்திருந்தது. ஸோ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் அண்ட் மெட்டீரியல் இஷ்யூ வந்து இருந்தது. நான் சோஷியாலஜி ஆப்ஷனில் இருந்தேன். அண்ட் எனக்கு ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதில் ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் இல்லை. ஐ எம் குட் அட் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட், அதே மாதிரி குட் அட் டிராயிங் ஒரு ப்ரெசன்டேஷன்றது குட் இருந்தது. ஸோ ஆஃப்டர் சர்டன் அனாலிசிஸ் நான் வந்து ஜாகிரபி ஷிஃப்ட் ஆயிருந்தேன். ஸோ அந்த 2020 அட்டெம்ப்ட்ல ஐ வாஸ் கம்ப்ளீட்லி நியூ டு த ஆப்ஷன். அந்த ஒரு பேக்லாக் இருந்தது. அண்ட் ஆஸ் ஐ செட் மென்டார்ஷிப் அண்ட் மெட்டீரியல் ஷார்டேஜஸ் வந்து இருந்த ஒரு டைம் வந்து. ஸோ நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் மை ஓன் ஸ்டைல். எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைலுன்றது ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு அந்த கம்ப்ளீட்லி அந்த கோவிட் டைம்ல வந்து ஒரு செக்லூடட் என்வரான்மெண்ட் இருந்தனால நான் வந்து எனக்கு என்ன மாதிரி வருதோ அந்த மாதிரி ஆன்சர் எழுத பழகிட்டேன். அந்த அட்டெம்ப்ட்ல இன்னொன்னும் என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட 2019ல பண்ண பேஸ் ஒர்க். அப்போ வந்துட்டு கிங்மேக்கர்ஸ் அகாடமில வந்துட்டு ரிஷப் சரோட MSLP கோர்ஸ் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது வந்து மெயின்ஸ் ரைட்டிங் ஸ்டூடெண்ட் பிளஸ் த PCM பேட்ச் வந்து மெயின்ஸ் எழுதிட்டு இருந்தோம். அந்த அப்போ வந்து தோ ஐ டென்ட் கிளியர் ப்ரிலிம்ஸ், நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதாவது மெயின்ஸ் கொஸ்டின்ஸை எழுத ஆரம்பிச்சேன். ஒரு செக்ஷன்ஸை படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னால அட்லீஸ்ட் ஒரு 13 கொஸ்டின் எழுத தெரிஞ்சா கூட ஓகே, பட் ஐ ஷுட் நாட் ஸ்கிப் த டெஸ்ட்ன்றதை வந்து மேண்டேட்டரியா வச்சுக்கிட்டேன். வந்து ரெகுலரா எழுதினப்போ எனக்குன்னு ஒரு ஆன்சர் ஸ்டைல் இருக்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ 2020 அட்டெம்ப்ட்ல ஈவன் அமீட் ஆல் திஸ் சர்டன் இஷ்யூஸ், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு என்னோட ஸ்டைலை வந்து கொடுக்கணும் எக்ஸாம்ல. என்னோட ஆன்சர் ரைட்டிங்கை அங்க காண ட்ரை பண்ணணும். ஐ ஷுட் நாட் அடாப்ட் சம் ஒன்ஸ் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜின்றது மாதிரி ஐ பிலீவ் இட். ஸோ 2020ல கொடுத்தப்போ அகைன் அது வந்து கொஞ்சம் அண்டர் ப்ரிப்பேர்ட் அட்டம் தான். என்னோட மெயின்ஸ் மார்க் வந்து ஒரு கட் ஆஃப்ல இருந்து ஒரு 2 மார்க் தான் ஜாஸ்தி, எக்ஸாக்டா 2 மார்க் தான் ஜாஸ்தி. ஸோ எனக்கு மார்க் ஷீட் வந்த பிறகு தெரிஞ்சிருந்தது, இட் வாஸ் நாட் த இன்டர்வியூ, இட் வாஸ் த மெயின்ஸ் விச் டிட் கோ வெல் அப்படின்ற மாதிரி. தோ ஐ காட் த இன்டர்வியூ கால், மெயின்ஸ் வந்து நல்லா போகல. ஏன்னா ஃபார் அ சர்வீஸ் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 50ல இருந்து 80 மார்க் வந்து உங்களோட கட் ஆஃப்ல இருந்து அதிகமா இருக்கும். ஸோ தட் இன் கூகுள். அப்போ அதே மாதிரி 21ல எனக்கு ப்ரிலிம்ஸ் வரல. அப்போ 22 போறப்போ ஐ ஹேட் எனஃப் டைம் டு ரீடூ திங்ஸ். இப்போ என்னோட ஜியாகிரபியில தோ இட் வாஸ் மை நியூ ஆப்ஷனல், எனக்கு 267 வந்திருந்தது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே வாட் எவர் ஐ டிட் ஃபார் ஜியாகிரபி எனக்கு ரிவார்ட் பண்ணது, ஐ நீட் டு ஸ்ட்ரென்தன் இட் ஃபர்தர். மேபி ஃபேக்சுவலாவோ இல்லை ப்ரெசன்டேஷன் வைஸோ. ஸோ அப்போ நான் ஜியாகிரபியில என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு தியரிஸ் ஒரு மாடல்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ரெலவன்ஸ் என்ன, ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு இங்க PYQ அனலைஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஜியாகிரபி ப்ரிப்பரேஷனை கொண்டு வந்தேன். அதாவது இப்படி ஒன்று சொல்லுவோம்ல, ஐ டிட் ட்ரை டு பி அ மாஸ்டர் ஆஃப் ஆல் டாபிக்ஸ். எந்தெல்லாம் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டோ அதை வந்து மாஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு 360 டிகிரி நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கும். அப்போ பண்றப்போ வந்து ஓவரா ஒரு சப்ஜெக்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லேர்னிங் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருந்து. அப்போ நான் GS 1, 2, 3, 4 அண்ட் எஸ்ஏ இதுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எஸ்ஏ அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி எழுதி பார்க்கறது, ஒரு எஸ்ஏ 2 எஸ்ஏ எழுதி பார்க்கறது. சப்போஸ் எழுதி பார்க்க டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பிரெயின் ஸ்டார்ம் பண்றது, இதை வந்து ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ GS 1ல இருந்து 4 வர ஸ்பெசிபிக்கான டாபிக்ஸ் என்னோட முன்னாடி அட்டெம்ப்ட்ல ஒரு பேப்பரை ஒரு செட்டா படிச்சுட்டு போகணுமே தவிர ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் எடுத்து அதுக்குள்ள ஒரு சோர்ஸை கண்டுபிடிச்சு படிக்கல, அதை வந்து எழுதி பார்த்து பழகல.
அந்த தப்பை எல்லாமே நான் 2022ல சரி பண்ண ஆரம்பிச்சேன். மூணாவது டெலிவர் பண்ணவும் ஆரம்பிச்சேன். அப்போ வந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதிட்டு இருந்தேன். டெஸ்ட் சீரிஸ் எழுதுறப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே படிச்சிருக்கோம், அந்த ஒரு டேட்டாவை இந்த இடத்துல எங்க வைக்கணும், இந்த ஒரு டயக்ராம இந்த டைம்லைன்ல இந்த பேப்பர்ல எங்க வைக்கணும். ஸோ இதை வந்துட்டு கான்சியஸா இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த 3 விஷயம் எனக்கு அந்த 2022ல வந்து கொஞ்சம் பெட்டர் ப்ரிப்பேர்டா வந்து அந்த அட்டம் கொடுக்க வந்திருந்தது. அண்ட் இட் வாஸ் ரிவார்டிங். இப்போ எனக்கு அந்த டைம்ல எனக்கு ரிவார்டிங் இல்லை அப்படின்னா மேபி நான் ரைட் ட்ராக்ல இல்லைன்றது தெரிஞ்சிருக்கும். பட் எல்லாமே போஸ்ட்மஸ் ஆனதுன்னு தெரியும். அந்த அட்டம் கொடுத்த பிறகு ஓகே மை மெயின் ஸ்ட்ராட்டஜி இஸ் ரைட், அட்லீஸ்ட் ரைட் ஃபார் மீன்றது வந்து எனக்கு ஒரு லேர்னிங்கா வந்து மார்க் ஷீட் வந்த அளவுக்கு தெரிஞ்சது. ஓகே. ஸோ இப்போ இந்த மெயின்ஸ்ல யூ ஷிஃப்டட் அன் ஆப்ஷனல், அதுக்கப்புறம் அதை பில்டப் பண்ணி நீங்க ஜியாகிரபியில் 267 எடுத்தது இட்ஸ் வெரி குட் ஸ்கோர் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் ரைட்டர். இப்போ இதுல வந்து வாட் வாஸ் யுவர், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களோட நோட்ஸ் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது, ஹவு யூ யூஸ் டு ப்ரிப்பேர் யுவர் மெயின்ஸ் நோட்ஸ்? ஸோ ஒவ்வொரு GS 1 2 3 4 எல்லாத்துக்குமே மெயின்ஸ் நோட்ஸ் எப்படி பண்ணீங்க, வாட் வாஸ் த ஐடியா? ஓகே சார், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பிலிம்ஸ் படிக்கிறப்போவே ஜனவரிலேருந்து மே மந்த் இருக்குல்ல, இது வந்து ஒரு க்ரூஷியலான மந்த். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 மாதம் வந்து படிக்கிறப்போ சில டாபிக்ஸ் வந்து உங்களோட ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்குமே வந்து ஓவர்லாப் ஆகும். இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் அந்த பிரிட்டிஷ் அரைவல் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் டாபிக். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டாபிக் படிக்கிறப்பவே ஒரு ஷீட்ல மெயின்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் அங்கேயே நோட் பண்ணி வச்சிருப்பேன். இது எல்லாமே என்னோட புக்ஸ்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 8057 டிஸ்பாயிண்ட் அப்படின்னா காசஸ்க்கு ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும், அது எல்லாமே ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி நோட்ஸ் அப்படிங்கும் போது எலாபரேட்டா எல்லாமே எடுத்துட்டு வந்து எழுதுறேன். எதை நான் அங்கே டெலிவர் பண்ணணும், எதை நான் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்கெல்லாம் ஓவர்லாப் ஆகுதோ அது எல்லாமே என்னோட புக்ஸ்லயே வந்து ஷீட்டா ஆட் பண்ணி வச்சிருந்தேன். ஒண்ணு. ரெண்டாவது, சப்போஸ் எனக்கு நியூ டாபிக்ஸ் வந்தது, அந்த நியூ டாபிக்ஸை வந்துட்டு எப்படி கவர் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருந்து எடுத்து படிக்கிறது. இது வந்து மெயின் டெஸ்ட் சீரிஸ் எழுதும் போதே நமக்கு தெரியும் இந்த டாபிக்ஸ் நியூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒன் நோட்ல போட்டு வச்சுப்பேன், ஹைலைட் பண்ணி. இது வந்து எனக்கு நோட்ஸ் எடுக்கிற டைமை வந்து ரொம்பவே சேவ் பண்ணி வச்சிருந்தது. இது வந்து 2வது விஷயம். 3வது என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து முன்னாடியே வரும், ஜனவரி மந்த்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெயின் ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சில டாபிக்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இது எல்லாமே மெயின் ஸ்பெசிபிக் டாபிக்ஸ். இதுக்கு ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து விஷனோட மெட்டீரியல் ஃப்ரீ UPSC மெட்டீரியல்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதுல அவைலபிள் ஆனதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சிருந்தேன். அதை படிச்சுட்டு அதில் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹாபின்னு கிடையாது, ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, ஒரு சம்மரி ஒரு யூனிட் படிக்கிறேன் அப்படின்னா அதோட சம்மரியை வந்து ஒரு இப்போ இந்த பேப்பர்ல இந்த ஒரு ஹாஃப்ல கவர் பண்ற மாதிரி பாத்துவேன். அந்த சம்மரியை வந்து நான் ரிவைஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா மெயின்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்ற மாதிரி கேள்வி வராது, உங்களுக்கு வந்து ஒரு கிராஸ் டாபிக் இதுவா தான் இருக்கும். இப்போ சம்மரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட் ஷுட் பி வெரி பிரீஃப் and it should be very to the point ஆ இருக்கும். It should have keywords, examples, அது மட்டும். அந்த சம்மரி கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இது எல்லாமே நான் புக்ஸ்ல தான் பண்ணியிருந்தேன். இது போக ஆன்லைன்ல நோட்ஸ் ரிலே பண்ணிருந்தேன் சார். கரண்ட் அஃபேர்ஸ்ல வர விஷயம் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்றது, அப்டேட் பண்றப்போ இந்த மாதிரி 4 பேஜஸ் கிரியேட் பண்ணிருப்பேன். GS1 GS2 3 and 4 ஒன் நோட்ல. அதுல வந்துட்டு உள்ள உங்களுக்கு சப்செக்ஷன்ஸ் பிரிச்சு வச்சிருப்பேன். நான் இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டில ஏதோ ஒரு டேட்டா பாக்குறேன், இந்த வருஷம் இந்த ஒரு பிசிக்கல் இயர்ல வந்து இவ்வளவு கிலோமீட்டர் ஆஃப் ரோட்ஸ் போட்டிருக்காங்க நக்சல் அஃபெக்டட் ஏரியானா இது ஒரு டேட்டா. அதை வந்து அந்த GS4ஓட டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு ஹெட்டிங் போட்டு அதுல சேர்த்து வச்சிருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டாபிக்கு தான் இருக்கும், அதாவது ஒரு சப்செக்ஷனுக்கு இருக்கும், ஒரு டாபிக்குமே எடுக்கல. நான் ஒரு டேட்டாவை இப்போ ஒரு பாவர்ட்டி டேட்டான்னு கேட்டா சோஷியல் இஷ்யூஸ்லயும் எழுத தெரியணும், சொசைட்டி பேப்பர்லயும் எழுத தெரியணும், GS3ல வரும்போதும் பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கேட்கறப்பவும் எழுத தெரியணும். அப்போ அந்த ஒரு டேட்டா வந்து மல்டி ஃபங்க்ஷனலா இருக்க டேட்டாவை நான் பிக் பண்ணேன். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டேட்டா ஓவர்லோட் ஆயிடுவீங்க. அந்த மல்டி ஃபங்க்ஷனல் டேட்டாவை வந்து தேடி ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட். அண்ட் ஐ ஜெனரலி ரிலை ஆன் ஆன்லைன் நோட்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் எழுதி வச்சா எங்கேயாவது போயிடும்ன்றேன். நான் அதனால புக்லயும் சேர்த்து வைக்கிற ஒரு ஹேபிட் இருந்தது. இந்த ரீசன் தான். ஓகே. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்ல இதை வந்து நம்ம ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்ஸ் எடுத்துடுறாங்க. இதை வந்து ஹவு யூ யூஸ் டு ரிவைஸ், இதோட ரிவிஷனுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணுவீங்க, வாட் வாஸ் ரிவிஷன் சைக்கிள் ஃபார் மெயின்ஸ், அண்ட் இதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா அந்த ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் கேப்ல அந்த ஷெடியூல் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க. ஏன்னா எவ்ரி வீக் யூ ஹேவ் அ டெஸ்ட். ஸோ அப்போ இந்த நோட்ஸ் எப்படி ரிவைஸ் பண்ணீங்க, ஹவ் யூ யூஸ் டு அப்ரோச் த டெஸ்ட் சீரிஸ் இன் தட் கேப்? சார் இந்த விஷயத்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதணும். நீங்க ஆஃப்லைன்ல எப்படி எழுதுவீங்க,
எழுதும்போது அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஷன் டைம் டேபிள்னு கொடுத்துருப்பாங்க. என்னோட டைம் டேபிள் அதோட மேட்ச் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ சில டாபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி டாபிக் மட்டும் ஒரு செக்ஷனல் டெஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுப்பாங்க. அப்ப 7 நாள் இருக்கு. 7 நாள்ல 4 நாள் நான் ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன், 3 நாள் ஆப்ஷனல் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது ஸ்டார்டிங் ஒரு 45 நாள் இந்த மாதிரி தான் போகும். அப்ப நான் அந்த 4 நாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட நோட்ஸ் ஆல்ரெடி எடுத்து ரிவைஸ் பண்ணிடுவேன். ரிவைஸ் பண்ணிட்டு சப்போஸ் என்னோட நோட்ஸ்ல கவர் ஆகாம எக்ஸ்ட்ரா டாபிக் இருந்ததுன்னா அப்பதான் அந்த டைம்ல படிப்பேன். ஸோ படிச்சுட்டு எக்ஸாம் டெஸ்ட்டை கொடுப்பேன். டெஸ்ட் கொடுக்குறப்போ 5th டே டெஸ்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய நியூ விஷயம் தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்க எழுதினப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து சரியா எழுதிருக்க மாட்டீங்க, இல்ல அவங்க வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான செக்மெண்ட்ஸ் ஆர் கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை என்னோட நோட்ஸோட தெரிஞ்சு இதோட அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு ரீஇன்ஜினியர் பண்ணி என்னோட நோட்ஸோட சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள். இந்த மாதிரி இப்போ 45 நாள் பண்ணியிருக்கேன். ஜெனரலாக இப்போ 70 டேஸ் தான் வரும். முன்னாடி நமக்கு 80 டேஸ் வரும், 85 டேஸ் கிட்ட வரும். 70 டேஸ் வரும்போது முன்னாடி 3 ரீடிங் இருக்கு எனக்கு, இப்போ 2 ரீடிங் தான். 2வது ரீடிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டாபிக்குமே ஒரு இடத்துல கம்பைன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு சம்மரி இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு ஒரு டாப்பரை நான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாதவ் அகர்வால்னு சொல்லிட்டு 2014 டாப்பர். ஐம் நாட் ரீகலெக்டிங் இஸ் ரேங்க். நீங்க அவங்களோடது வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணிருப்பாரு. இப்போ ஒரு வேர்டு இருக்கு, இப்போ வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸ்ன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா ஒரு டாபிக், அந்த டாபிக்கோட எலாபரேட் கண்டென்ட் உள்ள இருக்கும், அதுக்கு மேல சம்மரி இருக்கும். இந்த சம்மரி ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டைல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த GS 1, 2, 3 இருக்குல்ல, உங்களுக்கு இப்போ எஸ்ஏ முடிச்சாது அட்லீஸ்ட் ஹாஃப் டே இருக்கு. GS 1 and 2 முடிச்சுட்டு 5 மணில இருந்து 10 மணி 11 மணி வரை தான் டைம். இந்த டைம்ல நீங்க 2 பேப்பர் ரிவைஸ் பண்ணணும். இதுல சம்மரியை ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த பேப்பரை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிருக்க முடியும். ஸோ அதனால இந்த சைக்கிள்ல நீங்க அந்த சம்மரி ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்றது ஐ வுட் சஜஸ்ட் இட் இஸ் டூபிள்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ரோ மைக்ரோ ரெண்டுலயுமே நோட்ஸ் இருந்தாதான். மேக்ரோங்கிறது நம்ம சப்ஜெக்ட் படிச்சு நோட்ஸ் எடுக்கிறது, மைக்ரோங்கிறது குவிக் ரிவிஷன் பிஃபோர் தி எக்ஸாமினேஷன். ஸோ தட் வாட் கீவேர்ட் அந்த சம்மரியில என்ன இருக்கணுங்கிறது உங்களோட அந்த சொல்லுங்க. ஏன்னா ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன டவுட் வரும்னா, நோட்ஸ் எடுத்தாச்சு, இதுல இருந்து நான் அந்த சம்மரியில குட்டியான என்ன எடுத்துருக்கேன் அப்படிங்கிற கொஸ்டின். சார் சம்மரி பொறுத்தவரை என்ன மெயினா எழுதிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதை மறப்பீங்களோ எழுதுவீங்க. இப்போ நான் வந்து சைபர் செக்யூரிட்டி பத்தி ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். உள்ள வந்து உங்களுக்கு மேக்ரோ நோட்ஸ் இருக்கு. என்னோட மைக்ரோ நோட்ஸ்ல நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, அதுக்கு தேவையான வேல்யூ அடிஷன். இப்போ வந்து ஒரு ப்ரோட்டோகால் இருக்கலாம், இல்ல ஒரு கன்வென்ஷன்ஸ் இருக்கலாம், அதை பத்தி ஒரு 2 வார்த்தை, அதுல என்ன சொல்லிருக்கோம் அதை பத்தி ஒரு லைன், இந்த மாதிரி. 2வது டேட்டா பிகர்ஸ், ஒரு ஃப்ளோ இருக்கணும். இப்போ நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மைக்ரோ நோட்ஸ்ல என்னோட ஸ்ட்ரக்சர் எழுதி வைப்பேன். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும் போது இப்போ சைபர் செக்யூரிட்டியோட காசஸ்னா ஒரு 4 கீவேர்ட்ஸ் இருக்கணும், என்ன பண்ணிருக்கோம் 4 எஃபர்ட்ஸ் இருக்கணும், என்ன பண்ணணும் ஒரு 4 எஃபர்ட்ஸ். இந்த மாதிரி பண்றப்போ இது வந்து ஃப்ரேம் ஒர்க். ஓவராலா கேக்குறாங்க அப்படின்னாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு எழுதுங்க. இப்படிதான் என்னோட மைக்ரோ நோட்ஸ் வந்து இருக்கும் சார். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ மைக்ரோ நோட்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். இதில் இப்போ நம்ம அடுத்து வந்து மெயின்ஸில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து நம்ம சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக போவோம். வாட் வாஸ் யுவர் அப்ரோச் டு எத்திக்ஸ், ஹவ் யூ மேட் எத்திக்ஸ் நோட்ஸ் அண்ட் எத்திக்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? சார் எனக்கு பர்சனலாக வந்து எத்திக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச பேப்பர். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுன்றது தாண்டி எழுதுறன்ற இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து எத்திக்ஸ் வந்து நிறைய சோர்சஸ் வந்து ஒரு வருஷமுமே மாற்றி மாற்றி படிச்சிருக்கேன். ஏன்னா ஐ லைக் த பேப்பர் அப்படின்ற ஒரு ரீசன்ல. நான் வந்து சுபாரா புக் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எத்திக்ஸ் மேட் சிம்பிள்னு ஒரு புக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் டாப்பர் நோட்ஸ் படிச்சிருக்கேன் சில வருஷம் தான். அப்புறம் இது போக இப்போ ஆன்லைன்ல ChatGPTல போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி நோட்ஸ் வந்து எனக்கு வைடு. பட் அதாவது ரிட்டன் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு பிலாசபிக்கல் ஸ்டைல் வந்து வச்சிருக்கேன் சார். ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 மார்க்கர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள்னா 2020ல பேப்பர் கம்ப்ளீட் பண்ணேன் எத்திக்ஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி எழுதினேன். அப்புறம் வந்து ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்துல வந்து 10 மார்க்கர்ஸ் எழுதினேன். அந்த வருஷம் என்னோட ஸ்கோர் வந்து ஒரு 84 என்னமோ தான் எத்திக்ஸ்ல. அடுத்த வருஷம் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே சேஞ்ச் 2022ல அப்படியே சேஞ்ச். என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 மார்க் எழுதிருந்தேன். அந்த 13 10 மார்க்கருக்கு ஒரு சைசபிள் டைம், ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி எழுதுறப்போ என்னோட முத்துவாச பர்சன் அந்த கொஸ்டினுக்கு என்ன நினைக்கிறாங்கன்றத கன்வே பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நான் படிச்சதுல இருந்து எடுத்துட்டு வருவேன். பட் நான் கண்டென்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இட்ஸ் வெரி ஃப்ளூயிட் சப்ஜெக்ட். இப்போ நீங்க இந்த ஒரு புக் படிச்சாதான் எத்திக்ஸ் எழுத முடியும் அப்படிலாம் கிடையாது. ஆனா கண்டிப்பா எழுத பழகிக்கணும். எத்திக்ஸ் எழுத பழகுறப்போ பர்சனல் ஆன்சர்ஸ் கொண்டு வாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க எத்திக்ஸை வந்து அதாவது ஒரு ChatGPT ஒரு AI வந்து ஏன் வந்து கவர்னன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். கீவேர்ட்ஸ் இஸ் அசைட், கீவேர்ட் இஸ் வாட் யூ ப்ரிப்பேர்.
பட் அது போக உங்களுக்கு தெரியும் தேர் வில் பி இன்பில்ட் பயாஸ் இருக்கு, இல்ல வந்து ஏஐ வந்து இட் இஸ் இன்ஹியூமன் பிகாஸ் அது வந்து இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் வித்வுட் ஹியூமன். இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வேர்ட் பிளே பண்ண ஆரம்பிச்சேன் நான் எத்திக்ஸ்ல. Your own, my own way. You made up. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டம்ப் இட் வித் கீவேர்ட்ஸ். இப்போ சில பேர் வந்துட்டு எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோஷியலைசேஷன்ற வேர்டு, ஓகே எத்திக்ஸ்க்கு அந்த கீவேர்டு தேவை, பட் இதுக்கு மேல அடுத்த ஒரு லெவல் போறது எப்படி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோல இருக்க வேர்ட்ஸ் moral myopia, அந்த மாதிரி மாரல் இந்த மாதிரி எழுதுவாங்க. இது வந்து ஒரு இடத்துல 2 இடத்துலாம் பரவாயில்ல, 13 கொஸ்டின் எழுதுறப்போ அந்த பேப்பரோட அந்த ஹியூமன்னஸ் வந்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு சார். நான் அதை வந்து ஓவர் டூ பண்ணல. இது வந்து முக்கியமான என்னோட லேர்னிங். திஸ் ஹாஸ் ஒர்க்ட். ஏன்னா எனக்கு சைசபிளா 83ல இருந்து என்னோட ஹையஸ்ட் எத்திக்ஸ் ஸ்கோர் வந்து 117. ஆனா இது எதுலயுமே சோர்ஸ் எதுவுமே மாறல. என்னோட ரைட்டிங் ஸ்டைலுமே அந்த மெச்சூரிட்டி இன் ஹேண்ட்லிங் த கொஸ்டின்லாம் மாறி இருக்கு. இது வந்து என்னோட எத்திக்ஸ் அப்ரோச். ஸோ ஹவு டிட் யூ மேக் யுவர் நோட்ஸ்? எத்திக்ஸ்க்குன்னு ஒரு நோட்ஸ் வச்சிருப்பீங்க நிச்சயமா. அது எந்த மாதிரி எடுத்தீங்க? லைக் கன்வென்ஷனலாக என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் டெஃபினிஷன், கீவேர்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், டாபிக் வைஸாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஹவு வாஸ் யுவர் நோட்ஸ்? என்னோட எத்திக்ஸ் நோட்ஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நானா எடுக்கல, நிறைய டாப்பர்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அவங்களோட வந்து எனக்கு ஒரு 4-5 ஆன்லைன்ல சர்ச் பண்ணி எனக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்க டாப்பர்ஸோட இதை வந்து பேஸ் மெட்டீரியலா வச்சிருந்தேன். அதோட ஆட் பண்றது. இப்போ எனக்கு வந்து அவங்க ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க, 2 டெஃபினேஷன் போவாங்க, ஒன்னு ஷார்ட் டெஃபினேஷன், ஒன்னு லாங் டெஃபினேஷன். மோஸ்டா எனக்கு எக்ஸாம் ஹால்ல லாங் டெஃபினேஷன் ஞாபகம் வந்தது இல்லை. அண்ட் அது வந்து வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸும் கூட. ஷார்ட் டெஃபினேஷன் இப்ப எப்படி சொல்ல அப்படின்னா எத்திக்ஸ் வந்துட்டு சோஷியலி அக்செப்டட் ரைட் ஆர் ராங், இதுதான் 4 வாரத்தை. இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்ப நான் எடுக்கிற நோட்ஸ்ல என்ன இருக்கும்னா டாப்பர் நோட்ஸ் ஆட் சைட் நான் எடுக்கிற நோட்ஸ்ல வந்து ஷார்ட் டெஃபினேஷன்ஸ் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன். 2வது ஒரு விஷயம் என்ன பண்ண அப்படின்னா இன்டர்செக்டோரல் டாபிக்ஸ். இப்போ வந்து எத்திக்ஸ், ஆப்டிடியூடு, ஆட்டிடியூடு பிளஸ் கவர்னன்ஸ், இந்த மாதிரி ஹேபிட்டை வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு டாபிக் படிச்சோம், ஒரு இப்போ எப்படி சொல்ல இஐ இன் கவர்னன்ஸ் வந்து தேவை அப்படின்னா அதை மட்டும் படிக்காம இஐ இன் கவர்னன்ஸ், ஹவு இட் இஸ் ரிலேட்டட் வித் பர்சனல் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி இன்டர்செக்டோரலா டாபிக்ஸ் வந்து இது வந்து டெஸ்ட் எழுதும் போது தான் வரும். ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்க முடியாது. கவர் பண்ண புக்ஸ்ல இருந்து படிக்க கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வர டாபிக்ஸை வச்சு நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா புக்ஸ் எல்லாமே படிச்சிருந்தேன். அந்த புக் எந்த புக் வேணா இருக்கலாம், தேர் இஸ் நோ நெசசிட்டி. ஆக்சுவலி ஐ ஆல்வேஸ் ஃபெல் லெக்சிகான் வந்து இங்கிலீஷ் இஸ் டூ ஹை லெவல் ஃபார் மீன்றனால ரொம்ப சிம்பிள் புக்ஸ் தான் நான் வந்து எத்திக்ஸ் படிச்சிருக்கேன். பட் படிச்சுட்டு எவ்ரி திங் அசைட் நான் படிச்ச உடனே நான் நோட்ஸ் எடுக்க மாட்டேன். 2-3 வாட்டி படிச்சிருவேன், ஐ வில் கீப் இட். பட் அந்த டாப்பர் நோட்ஸ்லயே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போ எனக்கு அந்த டபுள் ஒர்க் வந்து முடிஞ்சது, கம்மியா இருந்தது. 3ஆவதா நான் பண்ணது நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் எழுதிட்டு அந்த இன்டர்செக்டோரல் டாபிக்ஸ்க்கான ஸ்பெசிபிக் நோட்ஸ் வந்து ஐ ஸ்டார்டட் இன்கல்கேட்டிங். ஏதாவது ஒரு டாப்பர் நீங்க 4-5 டாப்பர் பார்த்தீங்க, எனிவன் கேன் யூ ரீகால்? மாதவ் அகர்வால் ஒன்னு சொன்னீங்க, அதை தாண்டி சுஷ்டி சர்மா மேடம், சுஷ்டி சர்மா, ஓகே, அவங்களோட எத்திக்ஸ் நோட் நல்லா இருக்கும். சுஷ்டி தேஷ்முக் இல்ல, சுஷ்டி சர்மா, 2 பேர்லயும் இருக்கு. ஓகே, இது 2 தான் சரியா இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ் எத்திக்ஸ் பார்த்து அதுல இருந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்களா? லைக் டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ்ன்னு இப்போ எல்லா வெப்சைட்லையும் போடுவாங்க. அதுல இருந்து நீங்க இன்கேஸ் ஜிஎஸ்க்கும் எத்திக்ஸ்க்கோ இல்லை ஆப்ஷனல்ஸ்க்கோ ஹவ் ஆர் தி டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ் வேர் யூஸ்ஃபுல் அண்ட் ஹவ் யூ யூஸ்ட் இட்? ஓகே சார், டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணிருக்கு. பாக்குறப்போ ஒரு விஷயம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்னா வாட் மேக்ஸ் an ஆன்சர் அப்பார்ட்ன்றது நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர்ஸ் தான் இருக்கும்னு இல்லை. இப்போ ஒன்று கேட்கறாங்க ஆல்டிடியூட் முக்கியமா ஆப்டிடியூட் முக்கியமா ஒரு பர்சனோட சக்சஸ் அப்படின்னா இங்க 3 சினாரியோஸ் எழுதலாம். ஆல்டிடியூட், அதாவது அவங்களோட ஆப்டிடியூட் மட்டுமே, அப்புறம் ஆட்டிடியூட் தேவை, 2மே சேர்ந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இல்ல 2மே இந்த ஒரு அட்ரஸிங் த ட்ரெண்ட் இருக்குல்ல, அட்ரஸிங் த கொஸ்டின் டிமாண்ட் இருக்குல்ல, அது வந்து டாப்பர்ஸ் காப்பில தான் எனக்கு புரிஞ்சிருந்தது. நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுத ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் எழுதுறப்போ. either one topic will be there, one answer will be there, you take a stand and go with that. So that is not which is needed. நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம சொல்றப்போ ஒரு ஆளுக்கு ஆப்டிடியூட் மட்டும் இருக்க கூடாது, அவங்களுக்கு நான் ரைட் ஆட்டிடியூட் இருக்கணும். அதுதான் வந்து நம்மளோட சக்சஸை வந்து டிஃபைன் பண்ணும். அந்த மாதிரி எழுதுறோம்ல, அப்படி எழுதும்போது ஒரு எக்ஸாம்பிள். அப்ப நான் வந்து இந்த டாப்பர் காப்பீஸ்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்னா எந்த மாதிரி ஆன்சரை வந்து செக்மெண்ட் பண்ணணும். கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா என்னெல்லாம் இன்டைரக்ட் டிமாண்ட்ஸ் இருக்குன்றத வந்து மேப் பண்ண ஆரம்பிச்சேன். அது அவங்களோட டாபிக்ஸ் பேப்பர் பார்க்கும்போதே தெரியும். அண்ட் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஃபார் எத்திக்ஸ் ஆஸ் அ பேப்பர். இது வந்து என்னோட லேர்னிங். 2வது சம்டைம்ஸ் வந்துட்டு ஐ யூஸ் டு டேக் எக்ஸாம்பிள் ஃப்ரம் தியர் பேப்பர் ஆல்சோ. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்ருஷ்டி சர்மா மேம் நான் சொன்ன மாதிரி அவங்களோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு டாபிக்குமே யூனிக் எக்ஸாம்பிள்ஸா இருக்கும். நான் போய் தேடி எடுக்கிறதுக்கு அவங்க இப்ப நிறைய பேர் டாப்பர்ஸ் காப்பியை பார்ப்போம், பட் அதை கம்பைல் பண்ணி கொடுக்குறோமான்னு கேட்டா ரொம்ப கம்மி பேர் தான் கொடுப்பாங்க. நான் அந்த 2வது குரூப்ல வந்து ஐ மேக் ஷூர் தட்
அட்லீஸ்ட் மேடமோட ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு கன்வே பண்ணும்போது தான் ஓகே. ஸோ அந்த மாதிரி டாப்பர்ஸோட காப்பீஸ்ல இருந்து இதுவுமே நான் பண்ணிருக்கேன் சார். ஓகே ஃபைன். ஸோ டாப்பர்ஸோட ஆன்சர்ல இருந்து நம்ம ரெடிமேடாக எக்ஸாம்பிள் கிடைக்கிறப்போ அதை வந்து தாராளமாக நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எத்திக்ஸில் ஓரளவுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஷி ஆல்சோ மென்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் திங், யூ லேர்ன் எத்திக்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ஆன்சர் ரைட்டிங். ஸோ நம்ம வந்து என்னதான் படித்து நோட்ஸ் எடுத்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு 4-5 டெஸ்ட்டு எத்திக்ஸ் எழுதுறப்போ தான் நமக்கு அந்த எத்திக்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கே வரும். நம்ம படிக்கிறதே ஆன்சர் ரைட்டிங்காக தான், எத்திக்ஸ் கற்றுக்கணுங்கிறத தாண்டி. ஸோ அப்போ அந்த ஆன்சர் ரைட்டிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் ரைட் லாட் ஆஃப் டெஸ்ட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கோ டு எஸ்ஏ பார்ட். ஸோ வாட் வாஸ் யர் எஸ்ஏ ஸ்ட்ராட்டஜி, எஸ்ஏ ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது, அதோட மார்க் ரேஞ்ச் எப்படி போயிருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன, எது ஒர்க் பண்ணுச்சு எது ஒர்க் பண்ணல? எஸ்ஏ வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான பேப்பர். என்ன ரீசன்னா, பர்சனலா என்னோட வியூஸ் வந்து கொண்டு வந்ததுல ஸ்டார்டிங் இனிஷியல் 2 இயர்ஸ்ல. ஏன்னா எனக்கு முதல்ல வந்து 110 வந்தது, தட் வாஸ் ஆவரேஜ் ஸ்கோர். நம்ம அந்த ப்ரீ கோவிட் பேட்ச் அப்படிங்கிறனால 2022ல வந்து என்னோட எஸ்ஏ ஸ்கோர் வந்து 92, அது வந்து பிலோ நார்மல் ஸ்கோர். பட் 23-24ல வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆயிருந்தது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 108 and 118 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் வந்திருந்தது. ஒரே விஷயம் மாறி இருந்தது எஸ்ஏல. நான் வந்து எஸ்ஏவை மெக்கானிக்கலா எழுத ஸ்டாப் பண்ணேன். எஸ்ஏனா இன்ட்ரோடக்ஷன் எங்க இருக்கணும், பாடி எப்படி இருக்கணும், கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும், சோஷியலி எக்கனாமிக்லி அப்படிலாம் கிடையாது. ஒரு டாபிக் கேட்கறாங்கன்னா அது எப்படி நான் அனலைஸ் பண்ணணும், எப்படி பேசணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, விமன் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் மென் வந்து பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு. இப்போ 2 டாபிக்ஸ் இருக்கு. இப்போ இதுல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மேக் ஷூர் தட் ஐ கேவ் ஈக்குவல் வெயிட்டேஜ். ஒரு ஃபெமினிஸ்ட் இஷ்யூ, விமன் இஷ்யூ மட்டும் எழுதாம, இப்ப எழுதும்போது ரொம்ப காமன் எக்ஸாம்பிள், பசங்களுக்கு ஏன் பிங்க் பிடிக்க கூடாது, பொண்ணுங்க ஏன் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் எடுக்க கூடாது, இந்த மாதிரி ஒரு எனக்கு எல்லாருக்குமே ஒரு தாட்ஸ் இருக்கும். அந்த தாட்ஸை எஸ்ஏல கன்வே பண்றது வந்து நான் ட்ரை பண்ணேன். 2வது சார் எனக்கு கிடைச்ச கைடன்ஸ், பிரதீக் இந்தல்கர் என்னோட பேட்ச்மேட் ஒருத்தவங்க இருக்காங்க. he has consequently scored a very good score in essay. அவங்க ஸ்ட்ராட்டஜி எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, யூ நீட் டு பி வெரி ஹியூமேன் இன் எஸ்ஏ லெவல். மெக்கானிக்கல் எழுதுறதை தாண்டி ஹியூமேன் அப்படின்னா ஒரு டைம் டெஸ்டடா வச்சிருக்காங்க அவங்களோட அப்ரோச்ச. எப்படின்னா வந்துட்டு, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கன்வே கொடுக்கணும் அப்படின்னா, எந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்டோரிஸை பிளேஸ் பண்ணணும், யூ நீட் டு ரைட் மோர் ஸ்டோரிஸ். பட் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணுன்றது வந்துட்டு அவங்க கிட்ட வந்து எனக்கு அந்த பர்சனல் கைடன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தது. 3வது ஹைலி சஜஸ்டபிள் வந்துட்டு லாஸ்ட் இயர் ரேங்க் 2வோட எஸ்ஏ காப்பீஸ். இது வந்து மஸ்ட் டூ பண்ணுங்க. ஏன்னா அவங்க எழுதும் போதே ஆதித்யா ஸ்ரீவத்சவாவா? இல்ல சார், லாஸ்ட் இயர் ரேங்க் 2 அர்ஷிதா கோயல். ஓகே. அர்ஷிதா கோயல் மேடம் பேப்பர் பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, எல்லாமே இப்போ வந்து ஆர்ட் அப்படின்னா, ஆர்ட் கிளவுட்ஸ், இப்போ வந்து நம்ம கிளவுட்ஸ் வந்துட்டு சேவ் பண்ணுது அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. அப்படி எழுதுறப்போ அதுதான் நம்ம ஃப்ரீ மைண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்றேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு எஸ்ஏ காப்பி, தட் இஸ் ஹைலி சஜஸ்டபிள். இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்னோட ஒரு வே ஆஃப் எஸ்ஏ வந்து அரைக்கணும் ஒரு விஷயம். 2வது வந்துட்டு பிராக்டிஸ் பண்றது. முன்னாடி எஸ்ஏ எழுதணும்னாலே வந்து பயப்படுவேன் நான். ஏன்னா எஸ்ஏ வந்து ஒரு 10 பக்கத்துக்கு வந்து இங்கிலீஷ்லயே எழுதுறோம். ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு ஷார்ட் ஆன்சர்ஸ் ஹைஃபன் போட்டு எழுதுறதுக்கும், ஒரு கிராமட்டிக்கலி ரைட் எஸ்ஏ ஆன்சர் எழுதுறதுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு அந்த ஒரு 10 பேஜ் எழுதுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பயமாவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா நல்லா எழுத மாட்டேன், கண்டிப்பா நல்லா எழுத, எக்ஸாமுக்கு கடைசி நாள் வரைக்கும் கண்டிப்பா நல்லா எழுத மாட்டேன்னு மைண்ட் செட் இருக்க கூடாது. இல்ல, இந்த ஒரு சோம்பேறித்தனத்தை முதல்ல உடைச்சது. இந்த லாஸ்ட் 2 அட்டம்ல என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஏ ஃபுல்லா எழுதி பார்க்கணும்னாலும் பரவாயில்ல, பிரெயின் ஸ்டார்ம் ஐடியாஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். வாரத்துல வந்து ரெண்டு எஸ்ஏ எடுத்துட்டேன். ஒரு எஸ்ஏவை வந்துட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு வைக்கிறது, இன்னொரு எஸ்ஏவை எழுதி பார்க்கறது. எழுதி பார்க்கறப்போ கவர் டு கவர் எப்படி வந்து எங்க வந்து ஆர்குமெண்ட்ஸ் வைக்கணும், ஆன்டிதீசிஸ் எழுதணும். மெயினா ஒரே படியா எழுதாம ஆன்டிதீசிஸ் எழுதணும்ன்றத பழகுறது. ஸோ இது வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் வந்துட்டு எழுதி பார்க்கணும், 2 எஸ்ஏ எழுதி பார்க்கணும். இது என்னோட எஸ்ஏ ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ இப்போ எஸ்ஏல வந்து அந்த 2 எஸ்ஏ இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணுறதுல எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கும். ஸோ ஹவு யூ யூஸ் டு சூஸ் தோஸ் 2 எஸ்ஏஸ் அண்ட் உங்களுடைய அந்த டைம், இதுக்கு எத்திக்ஸ் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இப்போ எல்லா அட்டம்ஸ்லையும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 10 மார்க் எடுத்துட்டு அப்புறம் தான் கேஸ் ஸ்டடி பண்ணுங்க. அப்படி எஸ்ஏல எழுதுறப்போ வாட் இஸ் யுவர் டைமிங், அந்த 3 hours எப்படி எஸ்ஏக்கு மேனேஜ் பண்ணுவீங்க? சார், எஸ்ஏ பொறுத்தவரை வந்து டாபிக் ஃபிக்ஸ் பண்ற விஷயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எந்த கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டாபிக் தான் எடுப்பேன் நான். எப்பயுமே அந்த ஒன்று சொல்லுவாங்க, இந்த யாருமே எடுக்காத டாபிக்ஸ் எடுத்தா வந்துட்டு மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆன் ஃபேஸ்.
உள்ள 2 பேஜ் தாண்ட முடியாது அதுக்கப்புறம். இந்த மாதிரி இதெல்லாம் பிக் நோஸ். இதை வந்து நம்ம வித் ப்ராக்டிஸ் நமக்கு தெரியும் எப்படி எந்த எஸ்ஏ ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எனக்கு என்ன கண்டென்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணேன் அண்ட் ஐ ஹவ் sufficiently understood the question அப்படின்ற எஸ்ஏ கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணுவேன். இது வந்து பிலாசபிக்கலா தான் எழுதணும், மெக்கானிக்கலா எழுதணும், கண்டென்ட் வைஸ் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இந்த 8 கொஸ்டின்ல 4 நாள்ல எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது என்ன பண்ண டைம் மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்ம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பட்டீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துல வந்து உங்களோட பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். 1.5 மணி நேரத்துல ஒரு எஸ்ஏ. ஸோ பிரெயின் ஸ்டார்ம் நான் ஜென்ரலி வந்து 15-20 நிமிஷம் எடுத்துட்டேன். 15-20 நிமிஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினோட முக்கியமான டாபிக்ஸ், முக்கியமான விஷயம் என்ன, மெயினா இப்போ அந்த ஒரு வேர்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வேர்டை வந்து டீகோட் பண்ணுவேன். இப்போ ஸ்மைல் இஸ் அ வெஹிக்கல் ஃபார் ஆல் ஆம்பிகுட்டிஸ் அப்படின்னா ஓகே ஸ்மைல்னா என்ன, வெஹிக்கல் ஆஃப் ஆல் ஆம்பிகுட்டி என்ன ஆம்பிகுட்டிஸ், ஏன் கிரேட் வெஹிக்கல்னு சொல்றாங்க, ஸ்மைல் மட்டும் தான் கிரேட் வெஹிக்கலா இல்ல, அப்போ ஸ்மைல் இல்லாம வேற என்னெல்லாம் இருக்கு, எல்லா நேரத்துலயும் ஸ்மைல் சரியாகுமா. ஸோ இந்த மாதிரி நானே ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திங்க் பண்றது. இதை வேர்டா கன்வெர்ட் பண்ண மாட்டேன், பட் சின்ன சின்ன வேர்ட்ஸா போட்டு வச்சுப்பேன். அப்போ இந்த ஒய் வாட் அண்ட் ஹவு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நடுவில் கொண்டு வருது. அதுக்கு கீழே வந்து ஓகே எந்தெந்த ஸ்டோரிஸ் கொண்டு வரலாம், எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் ஹிண்ட் மாதிரி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிக்குவேன். பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணுவேன், எஸ்ஏ அண்ட் கன்க்ளூஷன், இன்ட்ரோ அண்ட் கன்க்ளூஷனை பை வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதுவேன். ஃபுல் டிராஃப்ட் வேர்ட் பை வேர்ட். ஏன்னா எனக்கு இங்க வந்து கிராமட்டிக்கல் எரர் பண்ணக்கூடாதுன்றது ஒரு கான்சியஸ்னஸ். அந்த ஒரு விஷயத்துக்காக எழுதி பார்ப்பேன். எழுதி பார்த்துட்டு இப்போ சப்போஸ் வந்து ஒரு இவ்வளவு பெரிய பேரா இருக்குன்னா சம்மரைஸ் பண்ணி இவ்வளோண்டு ஆக்கிடுவேன், எங்கெல்லாம் ரிமூவ் பண்ணும் வேர்ட்ஸை. அப்புறம் அந்த சம்மரைஸ் பண்ணதை எடுத்துட்டு போய் அங்க எழுதிடுவேன் ஃப்ரண்ட்ல. எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃப்ளோ ஆஃப் எஸ்ஏவை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஃப்ளோ ஆஃப் எஸ்ஏ மெயின்டைன் பண்றப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜம்ப் பண்ண மாட்டேன், டிரான்சிஷன் ஸ்மூத்தா காட்டணும்ன்றது வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 1 hour 30 minutes வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுடைய ரைட்டிங் டைம் 1 hour தானா? பிரெயின் ஸ்டார்மிங் 10 minutes 10 minutes, so 20 1 hour 10 அப்படி. சோ சப்போஸ் சில நேரம் என்ன ஆகுனா 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகும் ஃபர்ஸ்ட் எஸ்ஏல. அப்படி பண்றப்போ நீங்க பிரெயின் ஸ்டார்ம்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சிடும் செகண்ட் எஸ்ஏல. அப்படி பண்ணல அப்படின்னா நீங்க பிரெயின் ஸ்டார்மே எலாபரேட் பண்ணிட்டீங்கன்னா அட் தி எண்ட் தே வில் புட் தி மார்க் ஃபார் வாட் யூ ஹவ் ரிட்டன் இன்சைட். ஸோ அப்போ தட் இஸ் வாட் அடாப்டபிலிட்டி ரோல் இருக்கு. எனக்கு ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா 2023ல ஒரு எஸ்ஏ மட்டும் 1 மணி நேரம் 45 நிமிஷம் எழுதுனேன், 15 நிமிஷம் போயிடுச்சு. அப்போ நான் அந்த விமன் அண்ட் மென் பத்தி சொல்லியிருந்தேன்ல, அந்த எஸ்ஏ தான் இருக்குது. அந்த எஸ்ஏ கொஞ்சம் எனக்கு லைவ்லியா ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஐ ஆல்சோ சில விஷயம் வாட் ஐ சீ ஃப்ரம் த அதர் சைடுன்ற இதை வந்து கொஞ்சம் லார்ஜா இன்க்ளூட் பண்ணேன். இப்போ வந்து விமன் கேன் பி அ பியூட்டிஷியன்ஸ். ஸோ அதுல ஒரு அதே மாதிரி மென் கேன் ஆல்சோ பி, அது ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அது கொஞ்சம் எனக்கு டெய்லி ரிலேட்டபிளா இருந்ததுன்னா டக்குன்னு கவர் ஆயிடுச்சு. இது தவிர நான் வேற எந்த எஸ்ஏ எடுத்திருந்தாலுமே அந்த வருஷம் மாட்டிருவேன் நான். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி என்ன சொல்றேன் அப்படின்னா 1 hour கம்ப்ளீட் பண்ணிடணும். ஈவன் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா அடாப்ட் பண்ணிட்டு பிரெயின் ஸ்டார்மை வந்து லிமிட் பண்ணிட்டு டைரக்டா எஸ்ஏ எழுத ஆரம்பிச்சிட்டேன். பட் அப்படி எழுதும்போது நான் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணனாலும் பரவாயில்ல, சம்மரி எஸ்ஏ இன்ட்ரோ வந்து எழுதி வச்சு டிராஃப்ட் பண்ணி தான் எழுதிருக்கேன். ஸோ இவங்களோட எஸ்ஏ ஸ்ட்ராட்டஜிலேருந்து நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது அந்த மெக்கானிக்கலாக டெம்ப்ளேட் ஓரியன்டாக போகாமல் அவங்களோட ஸ்டைலை வந்து கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஷீ டோல் தட் ஃபார் எத்திக்ஸ் ஆல்சோ. ஸோ நம்மளோட ஸ்டைலை நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் கொண்டு வரணும், அந்த மார்க் இருக்கணும். அது எப்போ வரும்னா நிறைய டெஸ்ட் எழுதுனா தான் வரும், நம்ம வெறும் படிச்சுட்டே இருந்தால் வராது. நிறைய எஸ்ஏ எழுதி பார்த்தா தான் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் பேலன்ஸ் பண்ணுறது. இப்போ நான் அந்த நீங்கள் சின்ஸ் யூ brought that topic, I will also confess that thing. 2023ல I chose the same essay. அந்த எஸ்ஏல வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து பேலன்ஸ்டாக மென்னுக்கு எழுதிட்டேன், உமனுக்கு எழுதிட்டேன். கன்க்ளூஷனில் ஐ வெண்ட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் பண்ணி உமன் சென்ட்ரிக்காக மாறிட்டேன். ஸோ அது ஒரு வேளை பேக் ஃபயர், எனக்கு தெரியாது எதை வச்சு மார்க் போட்டாங்க அப்படின்னு. ஸோ ஒரு வேளை அது பேக் ஃபயர் ஆயிருக்குமோங்கிற ஹைன்சைட்டில் எனக்கு ஒரு தாட் இருக்குது. பட் யூ ரோட் இன் அ பேலன்ஸ் வே, யூ காட் குட் மார்க்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ டாப்பிக்கை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ்லேருந்து ரைட்டிங் ஸ்டைல் ஆர் அந்த வேர்ட்ஸு அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க சொன்ன அஷிதா கோயல் அப்படிங்கிற அந்த டாப்பரோடைய எஸ்ஏஸ் போயிட்டு நிச்சயமாக எல்லாருமே பாருங்கள். அண்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ அவங்க சொன்னதெல்லாம் வந்து இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நீங்கள் நிச்சயமாக ஒரு எஸ்ஏ டெஸ்ட் எழுதி பண்ணுறப்போ தான் அது யூ கேன் கெட் த்ரூ. எஸ்ஏக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்களா? எஸ்ஏ நோட்ஸ்ன்னு தனியாக மெயின்டைன் பண்ணிங்களா? சார் ஆக்சுவலி என்கிட்ட ஒன் நோட்ஸ்ல வந்து எஸ்ஏக்குன்னு ஒரு நோட்ஸ் கம்பைல் பண்ணி வச்சிருந்தேன். அது ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பண்ணது. இது வந்து காமன் நோட்ஸ் ஆக்சுவலி, என்னோட எஸ்ஏ நோட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல. ஓகே, பப்ளிக் நோட்ஸ் அது ஆக்சுவலி.
அது சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ். இப்போ வந்து அனெக்டோட்ஸ், இப்போ கலாம் சார் அண்ட் சதீஷ் தவான் அந்த மாதிரி இப்போ லீடர்ஷிப்ல ஒரு இன்ட்ரோவா எழுதலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி. இதுல இன்னொன்னு ஒரு ட்ரிக் இருக்கு. எத்திக்ஸ்ல கொடுக்குற நீங்க எல்லா எக்ஸாம்பிளோட டீடைல்டு சம்மரியை வந்து நீங்க எஸ்ஏக்கு எழுதலாம். அங்க ஒரு லைன் இங்க வந்து ஒரு பேரா அவ்வளவுதான். அதுதான் ட்ரிக். ஓகே. ஸோ இப்போ டியூ யூ ஹேட் அ ஸ்பெசிஃபிக் ஸ்டைல்? நான் வந்து அனெக்டோட்டலா தான் போவேன், இல்லை போயம் தான் எழுதுவேன் அப்படின்னா, இல்லை இட் டிபெண்ட்ஸ் ஆன் டாபிக்கா? வாட் வாஸ் யுவர் போயம் வந்து எனக்கு அந்த டாபிக் இருந்துச்சுன்னா எழுதுவேன். இப்போ எனக்கு போன வருஷம் வந்து எனக்கு அந்த மாதிரி மாட்டுச்சு ஒரு எஸ்ஏ. இட் வாஸ் அபவுட் என்விரான்மெண்டல் எஸ்ஏ, ஃபாரஸ்ட் ப்ரிசீட்ஸ் சிவிலைசேஷன் அண்ட் டெசர்ட்ஸ் ஃபாலோ இட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட இன்ட்ரோல என்ன எழுதியிருந்தேன்னா, ஒரு மதர் எர்த் கிரை பண்ற மாதிரி, அது வந்து ஐ ரீக் ஆஃப் ஸ்மோக், மை லங்ஸ் ஆர் பர்னிங் விச் சிம்பாலிஃபை ஃபாரஸ்ட் ஆக்சுவலி. அந்த மாதிரி நானே ஒரு போயம் எழுதினேன். கன்க்ளூஷன் பண்ணும்போது அப்பாலஜி பை த மென், ஐ நோ தட் வி ஹேவ் ஹர்ட்டட் யூ. நானா இந்த போய் ஹியூமன் சிவிலைசேஷன் இஸ் அப்பாலஜைசிங். சோ இப்போ எழுதுறப்போ இது நானா அங்க மேக் பண்ணதுதான். எனக்கு இந்த பர்டிகுலர் ஆத்தர் எழுதின போயம் எடுத்து வந்து கோட் பண்ண மாதிரி ஞாபகம் கிடையாது. பட் இது ஒரு வாட்டி மாட்டுச்சு. இந்த லாஸ்ட் இயர் இப்போ இந்த 25 அட்டம்ப்ட்ல கொடுத்த எஸ்ஏல வந்துட்டு ஒரு எஸ்ஏக்கு வந்து அனெக்டோட் எழுதினேன். ஒரு எஸ்ஏல வந்து நானே நரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் ட்ரெக்கிங் பண்ணுவேன், ஹாபி ட்ரெக்கிங். சோ அப்போ வந்து ஒரு அது வந்து டெஸ்டினேஷன் மட்டும் கிடையாது, ஜர்னி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் அந்த ஸ்டோரியில பர்சனலா எழுதுங்க. எப்படி எழுதுனா, see you can be very much prepared but you can never be sure about the small stone on the trail. அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சேன். மேபி லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு வியூ கிடைக்காது, நடுவுல வரும். இது என்னோட ட்ரெக்கிங் மைண்ட்ல வச்சு நானா ஒரு இன்ட்ரோ எழுதுனேன். அந்த இன்ட்ரோல வந்து ஸ்டோரியும் கிடையாது, ரியல் இன்சிடென்ட்டும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் எலாபரேஷன் ஆஃப் த இன்ட்ரோ, த திங் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட். இது வந்து ஒரு வாட்டி ஒரு ஸ்டைலு. பட் லார்ஜா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தான் எழுதிருக்கேன். ரொம்ப யோசிச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண அந்த ப்ரெஷரே எடுக்கல. ஹவு முத்து இஸ் சீயிங் தட் எஸ்ஸே, ஹவு முத்து இஸ் சீயிங் தட் எஸ்ஸே இன் 3 hours. இதுதான் லார்ஜ்லி ஃபோக்கஸ் பண்ணது. ஓகே, ஃபென்டாஸ்டிக். இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நீங்க ஒரு போயட்டும் கிடையாது, இங்கிலீஷ்ல வந்து குட்டும் கிடையாது. நம்ம தோன்றதை வச்சு சிம்பிளா வந்து அந்த ஸ்பாட்ல ஒரு போயம் எழுதணும். இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். அண்ட் அகைன் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட். 4 டெஸ்ட்ல எழுதி பார்த்தா தான் அது நமக்கு நிச்சயமா வரும். ஸோ எஸ்ஐ பார்த்துடும். அண்ட் ஃபைனலாக அந்த மெயின் செக்மெண்ட்ல நம்ம ஆன்சர் ரைட்டிங் பற்றி பார்ப்போம். ஸோ உங்களோட ஆன்சர் ரைட்டிங் வந்து எடுத்த உடனே நீங்கள் 20 எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 12 கேள்வி தான் வந்திருக்கும். அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஹவ் யூ இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ அட்டெண்டட், எல்லா கொஸ்டின்ஸையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹேக்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த 3 hours 20 கொஸ்டின்ஸ் எப்படி முடிக்கிறது, அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. சார் நீங்க சொன்னது ரொம்ப ரைட்டு. ஸ்டார்டிங்ல வந்து கண்டிப்பா எல்லா 20 கொஸ்டினும் வந்து கவர் பண்ணது. ஒண்ணு வந்து பிசிக்கலி ஆல்சோ ரொம்ப கை வலிக்கும். அதுக்கப்புறம் பிரெயின் வந்து கொஞ்சம் பிரெயின் ஃபாக் ஆகிடும், நடுவுல பாயிண்ட் வராது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஸோ இதை டோன் டவுன் பண்றதுக்கு என்ன ஒரே வழி இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். நான் வந்து பிரெயின் ஸ்டார்ம் நிறைய பண்ணுவேன். பிரெயின் ஸ்டார்ம் பண்றப்போ ஒரு சடனா ஒரு கொஸ்டின் பாக்குறோம், அதுல வந்து ஐடியாவே இல்லை அப்படிங்கும் போது நிறுத்தக்கூடாது. நிறுத்தாம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுல நம்ம என்ன கொண்டு வர முடியும்ன்ற ஒரு விஷயத்த வந்து எழுதல, ஃபுல்லா எழுதி பார்க்கல. ஆனா இங்க யோசிக்கலாம், இந்தந்த விஷயம் கொண்டு வர முடியுமா, அங்க எடுத்துட்டு வர முடியுமா. நான் ஒரு A4 ஷீட்டை 4 கோடு போட்டுட்டு அந்த ஒரு செக்மெண்ட்ல எனக்கு தெரியாத டஃப்பான கொஸ்டினை வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவேன். இது எனக்கு எதுல ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியாத ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு நல்ல ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்துச்சு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த எக்ஸாம்ல 3 ஹார்ஸுக்கு இப்போ ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னா அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு 11ல இருந்து 13 கொஸ்டின் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். கண்டென்ட் டைரக்டா இருக்கும், நீங்க எழுதிடலாம் அந்த கொஸ்டினை. இங்க வந்து நீங்க உங்களோட 101% நீங்க கொடுக்கணும். அப்படி சொல்றப்போ நான் பிரசன்டேஷன் சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஜியோகிராஃபி அப்படின்னா எனக்கு ஒரு தம் ரூல் இருக்கு, 2-3 தம் ரூல் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு பக்கத்துல அட்லீஸ்ட் 1 டயக்ராம் இருக்கணும். ஒரு 20 மார்க்கர்னா மினிமம் 4 டயக்ராம் இருக்கணும். ஒரு 15 மார்க்கர்னா மினிமம் 3 டயக்ராம் இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு தம் ரூல் இருக்கு. அதே மாதிரி நான் ஒரு சில பிரசன்டேஷன்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு மேப் நான் போடுறேன் அப்படின்னா, இந்த ஒரு செக்ஷன்ல இருக்கணும் மேப். சப்போஸ் வந்து வேர்ல்ட் மேப் போடுறேன் அப்படின்னா, ஒரு பேப்பரோட நடுவுல போடுவேன். மேல கீழே எழுதுங்க. சோ இது வந்து என்னோட பிரசன்டேஷன்ல நான் பண்ற ஒரு விஷயம். இது வந்து பை பிராக்டிஸ் நான் லேர்ன் பண்ணது. இது ஒண்ணு பண்ணுவேன். சோ நான் சொன்ன மாதிரி 11 to 13 கொஸ்டின் 101% கொடுத்து நல்லா எழுதுங்க. நம்மளோட நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் படி ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 4-5 கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஆனா பாதி தெரியாது. இந்த கொஸ்டின்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெரிஞ்ச மாதிரி எழுதணும். அந்த கன்வே பண்றப்போ கண்டிப்பா there is an edge that at least you know the topic. சோ அதை கன்வே பண்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 13 கொஸ்டினுக்கும் இந்த 5 கொஸ்டினுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது.
அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். நான் சரி என்னால கண்டென்ட்ல இந்த கொஸ்டின் அடிக்க முடியாது. முதல் 13 கொஸ்டின்ல கண்டென்ட் ஈக்குவலா இருக்கும், ப்ரெசன்டேஷன் ஈக்குவலா பண்ணிருப்பீங்க. இந்த 5 கொஸ்டின்ல ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும், கண்டென்ட் ஓகே காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 2-3 கொஸ்டின் இருக்கும் சார். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரியாதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். செமிகண்டக்டர் மிஷன் எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. எனக்கு தெரியல. செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று இருக்குன்றது தெரியும், பட் ஐ டோன்ட் நோ. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்லாம், அதாவது எனக்கு வேக்லி ரிமெம்பர் தட் இந்த இடத்துல எல்லாம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வரப்போகுது. ஒரு மேப் போட்டேன். குஜராத்ல இந்த இடத்துல வரப்போகுது, அசாம்ல இந்த இடத்துல வரப்போகுது, செமிகண்டக்டர் மிஷன்ஸ்க்கு நம்ம என்ன டார்கெட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அந்த கொஸ்டின்ஸோட ப்ரெசன்டேஷனை பிரேக் பண்ணி, அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பிரேக் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் அந்த கொஸ்டின் கொடுத்தேன். ஸோ இப்படி பண்றப்போ நீங்க வந்து ஒரு கொஸ்டின் வர காம்ப்ரமைஸ் பண்ணலாம், பட் ஐ வுட் அட்வைஸ் தட் ஒரு 15 கொஸ்டின் குவாலிட்டியா எழுதுங்க. 4 கொஸ்டின் ஓகே கண்டென்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஒரு கொஸ்டின் வந்துட்டு கண்டிப்பா எழுதணும் பேப்பர் முடிக்கிறதுக்காக. இதுதான் என்னோட 20 கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜி. யூ காண்ட் மாஸ்டர் ஆல் 20. அப்படி பண்ண யாராலுமே முடியாது. அதனால யூபிஎஸ்சிக்குன்னு ஒரு எட்ஜ் இருக்கு, அதனால அது காம்படிட்டிவ் எக்ஸாம். மத்தவங்கள விட ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நல்லா பண்ணுமா, that was my focus throughout my mains. ஓகே. 10 மார்க் ஃபர்ஸ்டா 15 மார்க் ஃபர்ஸ்டா அது எப்படி இல்ல மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல போவீங்களா? ஜெனரலா வந்து 15 மார்க் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் நானு. பட் லார்ஜ்லி நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பிடிச்ச டாபிக்னு ஒன்று இருக்கும். ஏன்னா 3 hours எக்ஸாம் எழுதுறதுன்றது மென்டலி ட்ரைனிங். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தேன்னா, எனக்கு ஒரு டாபிக்ஸை பிடிச்ச செக்ஷனை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுவேன். பேப்பர் 2 வந்து ஐ ஸ்டார்ட் வித் ஐஆர்ல ஃபர்ஸ்ட் 15 மார்க் எழுதணும், தென் ஐ கம் டு 10 மார்க். அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் ஐ கோ டு குவாலிட்டி கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட் ஐ கம் டு சோஷியல் இஷ்யூஸ், இந்த மாதிரி எழுதுவேன். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எழுதுறப்போ ஐ ஸ்டார்ட் வித் ஜியோகிரஃபி ஆன்சர்ஸ், ஹிஸ்ட்ரி ஆன்சர்ஸ், லாஸ்டா சொசைட்டி ஆன்சர்ஸ் வந்து வருவேன். தேர்ட் பேப்பர்ல அதே மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டி ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து பண்ணுவேன். இது வந்து ஒரு ஸ்டைல், இது வந்து சில எக்ஸாம்ஸ்ல பண்ணுவேன். ரெண்டாவது ஒன்று பண்ணுவேன், இப்போ இந்த எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா திஸ் மெயின்ஸ் வாஸ் குவைட் சேலஞ்சிங் ஃபார் மீ. GS 2 and 3ல பாத்தீங்கன்னா GS 2ல முதல் 4 கொஸ்டின் தெரியல, முதல் 4 கொஸ்டின் 10 மார்க் தெரியல. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே இது நம்மளோட கன்வென்ஷனல் வழியா போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 20வது கொஸ்டின் இருந்து ஆரம்பிச்சேன். ஸோ 20ல இருந்து 11 வரை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு 10ல இருந்து கடைசியா ஹாஃப் அன் ஹவர் இருந்துச்சு, 4 கொஸ்டின்ஸ் இருந்தது, 40 மார்க் தான், டூவபிள். உட்காந்து யோசிச்சு எழுத ஆரம்பிச்சேன் அந்த கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி உங்களுக்கு கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கணும், மெக்கானிக்கலா எழுதாம. ஏன்னா பிடிச்ச மாதிரி எழுதுனாதான் எனக்கு என்னோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் அந்த 3 hours காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ எனக்கு எங்கெல்லாம் எனக்கு மென்டலி டவுன் ஆகுதோ அந்த பிடிச்ச டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் எழுதுறப்ப அந்த புஷ் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, பிடிச்ச டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் கேட்குற கொஸ்டின் என்னதுன்னா, பொதுவாக மோஸ்ட் ஆஃப் தி ஆஸ்பிரன்ஸ் வந்து டவுட்டாக இருக்கிறது, நான் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? அது நீங்கள் வந்து இப்போ வந்து when you cleared this attempt, you are no more a beginner, you are already an expert, so you just went and wrote. நீங்கள் உங்களோட ஜேர்னியில் 2019ல எப்படி ஆரம்பிச்சிங்க, அப்போ என்னென்ன தப்பு பண்ணீங்க, 2022ல எதை இம்ப்ரூவ் பண்ணீங்க, சர்வீஸ் வந்த அட்டெம்ப்ட் எது பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக வந்து இருந்திருக்குங்கிறத வச்சு யூ கேன் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து 2019ல வந்து என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட புக்ஸை வந்து இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி MSLPல ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரி தான் அன்னைக்கு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா எனக்கு மெயின்ஸா என்ன படிச்சுக்க முடியுமோ அதை படிச்சுக்கிட்டேன், பிவைக்யூ பார்த்துட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது கண்டென்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், பட் கண்டென்ட் அலோன் இஸ் இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து என்னோட பிகஸ்ட் லேர்னிங். அப்ப நான் படிச்சுட்டு போயிட்டு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் படிச்ச எல்லா விஷயத்தையும் எழுத பார்ப்பேன். ஏன்னா ஐ ஹேட் டைம், படிச்ச எல்லா விஷயத்தையும் எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிக்கிறப்போ போக என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரெசன்டேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லேர்னிங் என்ன அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு கண்டென்ட். நோவேர் கண்டென்ட் சென்ட்ரிக்கா போயிட்டு ப்ரெசன்டேஷனை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் இதுக்கு நான் ஒரு சிம்பிள் அனாலஜி சொல்லணும் அப்படின்னா, you prepare as an aspirant but write answer like an examiner. இதுக்கு எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பேப்பர், இப்போ நான் உங்களோட பேப்பர் கரெக்ஷன் பண்றேன், நீங்களே உங்களோட பேப்பர் கரெக்ஷன் பண்ற மாதிரினா உங்களுக்கு எங்க வந்து எழுதினாதான் மார்க்ன்றது தெரியும். ஹவு ஈஸி யூ மேக் மை கரெக்ஷன், அது மாதிரி எப்படி சொல்ல, நான் வந்து தட் ஒரு ஆஸ்பிரன்ட் வந்து எக்ஸாமினரோட ஜாபை ஈஸியா பண்ணும். ஸோ ப்ரெசன்டேஷன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்றது என்னோட லேர்னிங். ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், பெஸ்ட் ஆன்சர் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா பெஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அந்த ஒரு டவுட்ஸே இல்லாம யூ ரீட் சம்திங், பட் எழுதுங்க. எழுதி பார்த்தாதான் தெரியும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் லேர்னிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் ஒண்ணு இருக்கும், நான் ஒரு ஆன்சர் எழுதியிருப்பேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லேர்னிங். தப்பு. கொஸ்டினுக்கு என்னென்ன தேவையோ உங்களோட கண்டென்ட் அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும். அதை வந்து நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, டெஸ்ட் எழுதுங்க. எழுதி பார்த்துட்டு நீங்க யூ கிவ் ஃபார் மென்டார்ஷிப் கரெக்ஷன் எல்லாமே ஓகே, யூ கெட் த ரிவ்யூ, யூ கெட் இட் கரெக்டட். பட் இன்னொரு நீங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்னா, யூ கரெக்ட் யுவர் ஓன் பேப்பர். நீங்க ஒரு யூ நோ தட் ஐ வாண்ட் டு ரைட் திஸ், பட் சம்வேர் ஐ டீவியேட்டட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அது எழுத வந்தேன், ஆனா எங்கேயும் நான் ட்ராக் மாதிரி வேற ஒரு ஆன்சர் எழுதிட்டேன். இதை நீங்க கரெக்ஷன் நீங்களா உங்களுக்கு கரெக்ஷன் பண்றப்பதான் தெரியும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கீயை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட பேப்பரை நானே கரெக்ஷன் பண்ணுவேன். பண்ணிட்டு இது ரொம்ப லென்த்தா எழுதிருக்கோம், இது சின்னதா எழுதிருக்கலாம், இது இங்க வரக்கூடாது, இன்னும் எக்ஸ்ட்ராவா நான் இந்த பாயிண்ட் எழுதிருக்கேன், சப்ஸ்டான்சியேஷனே இல்லை, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் எழுதுறப்போ நான் என்னோட கரெக்ஷன், அது வந்து என்னோட மென்டாரா இருந்ததுதான் என்னோட பெரிய லேர்னிங். இது வந்து பண்ணணும் சார். மூணாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து மார்க் வந்து டக்குன்னு வந்துடும் மெயின்ஸ். அப்போ மெயின் ஸ்டேஜ்ல நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, சம் வில் பி இந்த 100 ஸ்லாட், சம் வில் பி இந்த 60-70 ஸ்லாட். 100 ஸ்லாட்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு மேபி அவங்க எழுதின பாயிண்ட் கரெக்ஷன் பண்ணவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதனால வந்துக்கலாம். பட் இந்த 60-70 ஸ்லாட்ல இருக்கவங்களுக்கு அதனால கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல மனசு தளர விடாம என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 100க்கு ரேம்ப் அப் பண்றதுக்கு கண்டென்ட் எப்படி வந்து கிவ் பண்ணுன்ற ஆஸ்பெக்ட்ல வந்து யோசிக்க பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ என்ன சொல்லுவோம்னா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியா இஸ் தேர் அப்படிங்குவோம். திஸ் இஸ் நாட் சம்திங் யூ கேன் ரைட் இன் மீன்ஸ், யூ நீட் ரைட் அ டேட்டா. அப்போ நான் இன்னொன்னு என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கான டேட்டாவும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஒரு பாயிண்ட் எழுதியிருப்பேன், நான் கரெக்ஷன் பண்றப்பவே என்கிட்ட டேட்டா இருந்திருக்காது. அப்போ வந்து பாவர்ட்டி ரிலேட்டட் டேட்டா அப்படின்னா அப்பதான் தேடி எடுத்துப்பேன். ஓகே, ஜெண்டர் கேப் இவ்வளவு இருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு இடத்துல டேட்டா செக்டர்னே வந்து ஃபுல்லா ஒரு 50 டேட்டா இருக்கு. ஒரு மெயின்ஸ்க்கு நான் 50 டேட்டா வச்சுதான் 4 பேப்பரும் எழுதுவேன். இல்ல 6 பேப்பரும் எழுதுவேன் நான். இது வந்து ஒரு லேர்னிங். இவ்வளவுதான் சார் பண்ணுது, பெருசாலாம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்டார்ட் இட், பிராக்டிஸ் இட். எக்ஸாக்ட்லி. அவங்க சொல்றதுல முக்கியமான விஷயம் என்ன பண்றதுன்னு யோசிச்சு எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு எதையோ ஒன்று எடுத்து பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, எடுத்த உடனே நமக்கு பெஸ்ட் ஆன்சர் வந்துடாது. பெஸ்ட் ஆன்சருக்காக வரும்போது நான் நல்லா படிச்சுட்டு போயிட்டு நல்லா ரெடியான பிறகுதான் எழுதுவேன்னு இல்லாம, ஏதோ ஒன்று எடுத்து ஏதோ ஒன்று எழுத ஆரம்பிங்க. எழுத தான் வி வில் லேர்ன். ஸோ அதுதான் வந்து வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ், த மோர் யூ ரைட் த பெட்டர் யூ வில் லேர்ன். இவங்களோட முதல் ஆன்சர் என்னைக்குமே பெஸ்ட்டாக இருக்காது. ஒரு 20 டெஸ்ட்டுக்கு அப்புறமா தான் யூ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் சம்திங். ஸோ அது வரைக்கும் யூ ஷுட் பி புஷிங் இட். ஸோ அதான் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கோடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீஃபாக வந்து ஒரே ஒரு கொஸ்டின். நம்ம இவங்க ஜாகிரஃபி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுவோம், அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே தேவை. இந்த செக்மெண்ட்ல ப்ரீஃபாக என்னதுன்னா, வை டிட் யூ சேஞ்ச் யுவர் ஆப்ஷனல்? ஏன்னா நிறைய பேர் வந்து ஆப்ஷனல் ஒன்று எடுத்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒர்க் அவுட் ஆகாத ஆப்ஷனல்லையே மாற்றாம கண்டினியூ பண்ணி பேக் ஃபயர் ஆகிருக்கு. ஒரு சிலருக்கு ஆப்ஷனல் நம்ம மாற்றணும்னு மாற்றலாங்கிற முடிவு எடுத்து மாற்றியும் பேக் ஃபயர் ஆகிருக்கு. லைக் ஒரு சிலருக்கு மாற்றி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வை டிட் யூ சேஞ்ச் யுவர் ஆப்ஷனல்? எல்லாருமே ஜாகிரஃபிலேருந்து சோஷியாலஜிக்கு போயிட்டு இருக்கிறப்போ ஒருத்தி மட்டும் சோஷியாலஜிலேருந்து ஜாகிரஃபிக்கு வந்தாங்கிற மாதிரி வை டிட் யூ சேஞ்ச் யுவர் ஆப்ஷனல்? இது நம்பர் 1 கொஸ்டின். நம்பர் 2 கொஸ்டின், ஹவு டிட் இட் ஒர்க், ஹவு டிட் இட் கோ? அந்த டிரான்சிஷன் அப்போ நிறைய பயம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க சார்? என்ன ரீசன் அப்படின்னா, தேர் வில் பி சம் மார்க்கெட்ல ரொம்ப மூவிங் ஆப்ஷனல்னு சிலது இருக்கும். அந்த டைம் அந்த ப்ரீ கோவிட் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா சோஷியாலஜி, PSIR இதெல்லாம் வந்து ஒரு மூவிங் ஆப்ஷனல். ஸோ நானுமே ஓகே, சொசைட்டி படிக்கிறோம், நாளைக்கு IAS ஆனா சொசைட்டிக்கு தான் வந்து வெல்ஃபேர் பண்ண போறோம், இப்போ சொசைட்டி பத்தி தெரியணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல சோஷியாலஜி எடுத்துட்டேன். ஆனா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே சயின்ஸ் ஸ்டூடெண்ட். என்னோட 11th and 12th நான் பயோ ஸ்டூடெண்ட் அண்ட் கிராஜுவேஷன் நான் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். என்னால வந்து பார்க்காத ஒரு விஷயத்த வந்து புரிய முடியுது, எழுத முடியல. அப்ப எனக்கு கம்பேர் பண்றது எப்படி இருந்ததுன்னா, என்னோட காம்படிட்டர்ஸ்கோட கம்பேர் பண்ணும்போது ஐ எம் ஜீரோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் இத்தனைக்கும் டெடிகேட்டடா தான் இருந்தேன். ஹர்லாம் போஸ் புக் சோஷியாலஜில படிச்சேன், டெஸ்ட் எழுதிருப்பேன், சோஷியாலஜி எல்லாமே பண்ணேன். ஒரு வேக்யூம் ஃபீல் இருந்துச்சு. என்னன்னா அவங்க இதை சொன்னாங்கன்றத வந்து எனக்கு அந்த ஒரு 3 மணி நேரத்துல எழுத முடியல. அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஐ லேக் சம்திங் விச் இஸ் நீடட் ஃபார் திஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் வரல அப்படின்னும் போது டைம் ஒன்று இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே சம்திங் ஐ நீட் டு டூ வித் இதோட சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கிங் மேக்கர்ஸ் பழைய பில்டிங் இருக்குல்ல சார், வந்து அங்க ஸ்டெடியோல உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். ஒரு சொசைட்டியோட NCERT புக்கு 2 நாளா படிக்கிறேன்.
40 பேஜ் தான் இல்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால அதை படிக்க முடியல, என்னால புஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புக் எடுத்து வச்சுட்டு போனவன் 3 நாள் வந்து ஸ்டடியாகவே வரல. ஏன்னா ஒண்ணு ப்ரிலிம்ஸ் வரல, படிக்க முடியல என்னால அது ஆப்ஷனல. வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சேன், ஓகே இப்போ நான் போய் இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாலும் சொல்யூஷன் வந்து நான் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தேன்னா, சிலபஸ் எடுத்து உட்காந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் வந்து என்னோட ஸ்கூல்ல எனக்கு வந்து ஒரு பிரின்சிபல் மேடம் பண்ணிருந்தாங்க. அவங்க என்ன வந்து மேப் நிறைய பார்க்க வைப்பாங்க. அட்லஸ்ன்றது வந்து சம்திங் ஐ யூஸ்டு டு இட். எனக்கு அதனால இந்த நோயிங் பிளேசஸ்ன்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ சிலபஸ் பார்க்குறப்போ எனக்கு ஜியாகிரபி சிலபஸ் ஸ்டுட் அவுட். ஆனா இது நல்லா இருக்கே, பிளேட் டெக்னாலஜிஸ் இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு சொல்லி சிலபஸ் படிக்கிறப்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன்ல என்ன வச்சிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பப்பேட். ஏன்னா எனக்கு குவாலிட்டி ப்ளே பண்றாங்க. அது பாக்குறப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எல்லாமே ஓகே, ஆனா இதுலயுமே ஆத்தர்ஸ் வராங்க, கோட் பண்ணணும், இதுவுமே எனக்கு செட் ஆகாது. அப்ப நான் வந்து எல்லாமே சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு there was a tie between geography and anthro, but I choose the geography because this is wider. இதான் முதல் ரீசன். எடுக்கிறப்போ ஈவன் நிறைய பேர் வார்ன் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மீ. நிறைய பேர் என்னையே சொல்றேன், ஐயோ அதுக்குள்ள வராது, அது ஆபத்தான ஏரியா வச்சு அந்த மாதிரி இது வந்த வழி போன வழி அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இல்ல சார் எனக்கு இது ஒர்க் ஆகும்னு தோணுது. ஐ ஃபாலோட் இன்ட்யூஷன். ஸோ அதுதான் ஒரு ரீசனு. எடுத்துட்டேன், புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் சொன்னேன்ல 40 பேஜ் தாண்டலன்னு சொல்லிட்டு 1149 பேஜ் அந்த புக்ல இருக்கும். ஜியாகிரபி பேப்பர் 2க்கு குள்ளர் புக்கு. ஆமா, நான் 11 நாள்ல அந்த புக்கு முடிச்சேன். தலகாணி புக்கு தான் வச்சிருக்கோம். ஸோ எனக்கு வந்து 11 டேஸ்ல படிச்சு முடிச்சேன் அந்த புக்கை. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஐ டூ ஹாவ் தி இன்ட்ரெஸ்ட் இன் தட் புக்ன்றது தெரிஞ்சது. ஸோ ஐ ஸ்டார்டட் சூசிங் திஸ் ஆப்ஷனல். எடுத்த பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே ஐ ஷுட் நாட் சேஸ் நோட்ஸ். நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையுமே கேட்டு இந்த புக்குக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குன்னு கேட்டு எல்லா புக்ஸையும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். யோசிக்கலாம் இல்லை, படிக்க ஸ்டார்ட் ஆன பிறகுமே எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ஓகே இதெல்லாம் இருக்கு ஆன்சருக்கு இது தேவை அப்படின்றது புரிஞ்சிச்சு. ரெண்டாவது என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்மார்ட்டா அவங்க பண்ணாங்க. சோஷியாலஜில இருந்து நான் வந்திருக்கேன், எனக்கு ஹியூமன் ஜியாகிரபி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ நான் எல்லாருக்குமே நீங்க சொன்னீங்களா ரத்தக்காக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஒரு விஷயம் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, பிசிக்கல் ஜியாகிரபி இஸ் டைம் கன்சியூமிங் பட் லோ ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து இந்த ஜியோமார்பாலஜின்னு ஒரு யூனிட் இருக்கும், அது நீங்க அந்த யூனிட்டே நீங்க ஒரு 10 நாள் படிக்கலாம்ன்ற மாதிரி தான் கண்டென்ட் வந்து இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ கேன் ரிஸ்க் திஸ் 10 மார்க்கர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு மை லாஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் கம்ப்ளீட்டிங் தட் யூனிட். ஸோ நான் அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, ஷிஃப்டட் மை ஸ்ட்ராட்டஜி டு த மோஸ்ட் பேசிக் ஆஸ்பெக்ட். 6th and 10th யூனிட் இருக்கும் ஜியாகிரபி, அதுக்கு மாற்ற ஆரம்பிச்சேன். சின்ஸ் ஐ கம் ஃப்ரம் சோஷியாலஜி, எனக்கு அந்த ஹியூமானிட்டிஸ் இன்க்ளினேஷன் வந்துருச்சு உள்ள. பட் ஐ ஸ்டார்டட் சேசிங் தீஸ் டாபிக் பிகாஸ் ஐ ஃபவுண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு சிட்டியில ஒரு சிபிடி டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா, ஆமா இருக்கு. இப்ப நம்ம சென்னையில வந்துட்டு இங்க நம்ம சவுகார்பேட் போறோம், இல்ல வந்து நிறைய பஜார் இருக்கு, இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பர்பஸ். டி நகர் இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்பஸ். அப்ப ஐ ஸ்டார்டட் ரிலேட்டிங் இட். சோ அதனால எனக்கு ஹியூமன் ஜியாகிரபி வந்து பிடிச்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த ரிஸ்க் என்ன எல்லாரும் ஃபாலோ பண்றதை நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எதை பிடிச்சிருக்கோ நான் அதை எடுக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது இன்ட்யூஷன் என்ன பண்ண அப்படின்னா, மத்தவங்க பண்ண தப்புல இருந்து நானா தப்பு பண்ணாம கத்துக்கிட்டேன். தெரிஞ்சு போச்சு எனக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, அது அடாப்டபிலிட்டி ஒரு ஃபேக்டர். மூணாவது ஐ வாஸ் கன்சிஸ்டன்ஸ் ஜியாகிரபில. என்னன்னா மெயினா இதுக்கு வந்து ஐ ஷுட் கிவ் டியூ ரிகார்ட்ஸ் டு சத்யகலைவாணி மேம் வந்து ஷீ இஸ் வெரி பேஷனேட் அபவுட் ஜியாகிரபி. ஷீ இஸ் அ பேஷனேட் டீச்சர்னு சொல்லலாம். நீங்க அவங்க அதை சொல்லி கொடுக்குறப்போ இது இருக்கும்டா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ இட் வாஸ் சோ என்கேஜிங். எனக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பேஷன் எனக்கு ஜியாகிரபி செட் பண்ணதுக்கு. அவங்க வந்து எனக்கு அந்த சப்ஜெக்ட புரிஞ்சு சப்போஸ் நிறைய நானா படிச்சுப்பேன், எனக்கு ஏதாவது புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோ டு பர்சன் அவங்க தான். போயிட்டு அவங்க கிட்ட கேட்கறப்போ அந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு விஷயம் ஆகட்டும், இது இப்படி வரக்கூடாது இல்லை அப்படின்னு கேட்கலாம். அவங்க வந்து சொல்லுவாங்க இது இப்படிதாண்டா வரும், இந்த ஃபேக்டர்ல வரும். அந்த ஒரு கைடன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் ஒண்ணு பண்ணாலும் அகைன் ஃபோர்த் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஆன்சர் ரைட்டிங்கை நானா பில்ட் பண்ணேன் ஜியாகிரபில. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் யாருமே எந்த டாப்பர்ஸ் காப்பியும் நான் வந்து வெரிஃபை பண்ணதில்லை. இந்த மாடல் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஜியாகிரபி பிடிச்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, ஒரு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, நானா எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 19 கொஸ்டினுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை அந்த ஜியாகிரபிக்கல் பட் டெக்னிக்கலி சவுண்டா எழுதணும். ஒரு கொஸ்டின்ல இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க வந்து, இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க நாட்டிக்கல் டூரிசம்னு சொல்லிட்டு, அது என்னன்னா கோஸ்டல் டூரிசம். இப்போ இந்த விஷயம்லாம் எழுதுறப்போ நீங்க வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதணும். சாண்ட் பார்ஸை வந்து பீச் கல்ச்சருக்கு ப்ரொமோட் பண்ணலாம்.
தட் சாண்ட்பார்ன்ற ஒரு வார்த்தை வந்து மேக்ஸ் த ஆன்சர் ஜியோகிராபிக்கல். So I always made sure that though I write my heart out in geography, it should be technical enough என்றத வந்து நான் ensure பண்ணேன். That is much needed, sir. இதான் என்னோட geography strategy. Fortunately, it has worked. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வென் ஷி டிசைடட் டு சேஞ்ச், என்கிட்டயே வந்து ஒரு நாள் கேட்டாங்க. ஐ வாஸ் வெரி ஷாக்ட். ஏன்னா 2015 to 19 தான் வாஸ் பேட் டேஸ் ஃபார் ஜியாகிரஃபி. பயங்கரமாக அடி வாங்கின டைம். அப்போ நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அதனால இன்னொருத்தரையும் நம்ம காப்பாற்றி விடணுமே அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் வேணாம், ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு தான் நானும் சொன்னேன். பட் ஆக்சுவலி யூ செட்ல 11 டேஸில் நான் முடித்தேன். ஐ பர்சனலி சா ஹர் டிரான்சிஷன் பீரியட். அந்த சோஷியாலஜி டு ஜியாகிரஃபி ஆப்ஷனலுக்கு அவங்க டிரான்சிஷன் ஆகிறப்போ பில்டிங்கில் தான் கிடப்பாங்க. கிங் மேக்கர்ஸோட ஓல்டு பில்டிங்கில் தான் குடியேறி இருந்தாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருந்து ஃபுல் டைம் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் இருந்தது. அந்த ஒரு டெடிகேஷனால தான் ஷி வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் ஆல் தி புக்ஸ். அந்த ஒரு டிரான்சிஷனில் வந்து ஐ சா தட். அப்போவே வந்து இட் இஸ் கிளியர் தட் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போடுறவங்க நிச்சயமாக வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபர்ட் வந்து போட்டாங்க. அண்ட் நான் வந்து அந்த டிரான்சிஷனில் பார்த்து இவங்களோட ஜியாகிரஃபி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அண்ட் இதில் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபோக்கஸிங் ஆன் ஹியூமன் ஜியாகிரஃபி வாஸ் வெரி அட்வான்டேஜஸ் ஃபார் யூ. ஏன்னா ஆஃப்டர் 2019 ஆக்சுவலி என்னன்னா 18-19 ஹியூமன் ஜியாகிரஃபிக்கான வெயிட்டேஜும் அதிகமாக ஆரம்பிச்ச டைம். ஸோ அதுவும் வந்து இட் ஹஸ் ஒர்க் வெல். நம்ம ஜியாகிரஃபி ஆப்ஷன் பற்றி டீட்டெயில்டான ஒரு 1 hour பாட்காஸ்ட் அதுக்கே தனியாக பண்ணுவோம் ஃபார் ஆல் தி ஜியாகிரஃபி ஆப்ஷன்ஸ் என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ்க்காக. ஸோ ஸ்டே டியூன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து இந்த மெயின்ஸ் ஜேர்னியில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் பற்றி பார்ப்போம். வாட் வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பர்சனாலிட்டி டெஸ்ட்? சார், நான் இதுவரை 5 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். நான் வந்து ஈவன் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் இன்டர்வியூட ஸ்கோரை பொறுத்தவரை. 4 இன்டர்வியூவில் ஐ வாஸ் அரௌண்ட் 165. மை லோவர் ஸ்கோர் வாஸ் 143. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன பார்த்தீங்கன்னா, and this attempt you got 196. எஸ். அதே சேர்த்துக்கோங்க. ஸோ என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஃப்ல நான் கொடுத்துருக்கிறது தான் அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அதை வந்து ஒரு இன்டைரக்ட் ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணாம போகுது. 1. 2வது டெலிவரியில என் பிரச்சனை என்னன்னா, நான் ரொம்ப வேகமா பேசுனேன்னா திஸ் இஸ் ராங். இப்போ நான் பேசுறப்ப உங்களுக்கு அது வந்து கன்வே ஆகும். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஐ ஒன்ட் சே இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட். அதை வந்து கான்வர்சேஷனாலவே கொண்டு போகல. கொஸ்டின்ஸ் வந்துட்டு எனக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டு பி ஆனஸ்ட் எனக்கு 90% வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கேள்வியா தான் இருக்கும். உனக்கு ஏன் இது பிடிச்சிருக்கு? வை பேப்பர் கிராஃப்ட்? நீ இந்தியால இவ்வளவு பேப்பர் கிராஃப்ட் இருக்கு, எதுக்கு நீ வந்து ஜாப்பனீஸ் பேப்பர் கிராஃப்ட்லாம் என்னென்ன போட்டீங்க சொல்லுங்க. ஒரிகாமி, பேப்பர் கிராஃப்டிங், ட்ரெக்கிங். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி when I was in college நான் வந்து மென்டாரிங் பண்ணிட்டு இருந்தேன் டிஸ்ட்ரிக்ட் சில்ட்ரனுக்காக. இது 3 தான் இருந்தது, இன்ட்ரெஸ்ட்ல இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ என்னோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு என்னோட பர்சனலிட்டியை கொண்டு வர மாதிரி இல்லை, ஒரு கியூன் டைப்பா எடுத்துட்டு போயிட்டு அது வந்து பெரிய தப்பா போயிடுச்சு. ஸோ இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன வந்து சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட அகாடமி ட்ரைனிங். அப்போ நீங்க போறப்போ ஃபாரஸ்ட் ட்ரைனிங், ஸோ அங்க போறப்போ வந்து யூ வில் பி கிவிங் ப்ரெசன்டேஷன், யூ நீட் டு டாக் வித் பீப்புள். அந்த ஒரு பேஷன்ஸ் இன் ஆன்சர்ன்றது எனக்கு பில்ட். ஒரு கொஸ்டினை போட்ட உடனே ட்ராப் பண்ணக்கூடாது பாம்பு மாதிரி. நான் வந்து ஒரு இப்படின்றதுக்குள்ள ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் தட் இட் இஸ் மோர் அபவுட் ஹவ் யூ ஆக்ட் டு இட். இன்னொன்னு, இப்போ நான் சொன்னல சார், இப்போ நம்ம 2மே டிஸ்கஸ் பண்ணப்போ நான் சொன்னேன் யூ நீட் டு வெயிட் ஃபார் ரைட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. 21 கொஸ்டின் தெரியல, லாஸ்ட் 20 கொஸ்டின் தெரிஞ்சது எனக்கு ப்ரிலிம்ஸ்ல. இந்த மாதிரி தான் இருந்தது. அப்படின்னு இருக்கப்போ எனக்கு தெரியாத கொஸ்டின்ல முகம் மாறக்கூடாதுல்ல. என் முகத்துல வந்து எழுதி ஒட்டின மாதிரி இருக்கும் என் அப்செட் அப்படின்ற மாதிரி. அது காட்டிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட லேர்னிங்ஸ். இதை வந்து நான் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்த்தப்போதான் இதெல்லாம் என்னோட தப்புன்னு தெரிஞ்சது. முன்னாடி என்னோட எல்லாத்தையுமே எக்ஸ்டர்னலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு மார்க் போடல, எனக்கு கொஸ்டின் நல்லா வரல, இல்ல நான் ப்ரிப்பேர் சரியா பண்ணல, அண்ட் ஐ டிடன்ட் டெலிவர் இட். இந்த ஒரு 2 விஷயம் புரிஞ்சிச்சு. இந்த வாட்டி எப்படி ரெக்டிஃபை பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யாரை பார்த்தாலும் இதான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குங்க, ஏதாவது சொல்லுங்க. இப்ப நான் இது சொல்றேன்ல, இது உங்களுக்கு ஓகேவா இருக்கா, எப்படி இது இம்ப்ரூவ் பண்ணலாம், பேச ஆரம்பிச்சேன். நிறைய பேச ஆரம்பிச்சேன். இங்கிலீஷ்ல வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி ஃபிளவரி ஆன்சர்ஸ் கொடுக்கணும்ன்றத வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் சார். ரொம்ப ரியல் ஆன்சர். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க அப்படின்னா, நீ என்ன நினைக்கிற, மவுண்டன் ட்ரெக்கிங் எனக்கு ஹாபி இருக்கு, வாட் யூ திங்க் இட் இஸ் மவுண்டன் விச் அலோவ் யூ டு கிளைம் ஆர் த பர்சன் கிளைம்ஸ் அ மவுண்டன்றது கேள்வி. இது வந்து ஒரு சச்ச பிலாசபிக்கல் கொஸ்டின். நான் சொல்லும் போதே சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் லார்ஜா ட்ரெயின்ஸ், கிளைமேட், இது எல்லாமே நேச்சர் தான் அலோவ் பண்ணுது. இட் கேன் பி சோ க்ரூவல் இன் எக்ஸ்க்ளூடிங் யூ அண்ட் இட் கேன் ஆல்சோ பி அகாமடேட்டிங். டாமினண்டா பாத்தீங்கன்னா வந்து மவுண்டைன் தான். அப்புறம் சொன்னேன், பட் என்னதான் இருந்தாலும் சார், அலோவ் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம்
நம்மளுக்கு வந்து திரும்ப போயிடலாமா இல்ல முன்னாடி போகலாமான்னு இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் வரும் சார். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து இண்டிவிஜுவல் ஹியூமன் அப்படின்னு இதுக்கு நான் நிஜமாவே ப்ரிப்பேரே பண்ணல. அவருக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் சார் மெனிய டைம்ஸ். ஷீல்வர்தன் சார். மெனிய டைம்ஸ் எனக்கே தோணும் சார். நான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து ஃபோர்ஸ்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. தென் ஐ ஸ்டார்டட் லைக் இட். நான் ஆனஸ்டா சொன்னேன், சரி எனக்கெல்லாம் நிறைய வாட்டி எதுக்கு பண்றோம்லாம் தோணிருக்கு. ஆனா யூ நீட் டு டூ ஒன்ஸ் டு நோ வாட் இஸ் ட்ரெக்கிங்ன்றது வந்து என்னோட என்னோட ஃபீலா இருந்தது சார் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சொல்றப்போ நான் பேச ஆரம்பிச்சேன் நிறையா. இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த கொடுத்த ஹேபிட் இருந்ததுல, எனக்கு இந்த கேள்வியை கேள்வி இதுல இருந்து வேற என்ன கேள்வி வரும். இப்போ இதுல வந்து அகைன் என்னோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபாரஸ்ட் அகாடமி தே ஹவ் ஹெல்ப்ட் மீ த்ரூ அவுட் இன் திஸ் திங். பேசினது ஒரு டிட்டர்மினிங் ஃபேக்டர். ரெண்டாவது சார் அகைன் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் எப்படி வருதுன்றதுதான் அது அந்த டே தான் டிட்டர்மின் பண்ணும். ரெண்டுமே அமைஞ்சது ஒரு ஃபேக்டர். ஓகே, வாட் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் யூ டிட் இன் திஸ் அட்டெம்ப்ட் ஸோ தட் யூ வாட் 196? நீங்கள் 196 வந்து டே டிட்டர்மின் சொல்லிட்டீங்க. ப்ரிப்பரேஷன் வைஸ் வாட் இஸ் யுவர் ரொட்டீன் ஃபார் பர்சனாலிட்டி டெஸ்ட்? இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ அரவிந்த் குமார் ஒருத்தவங்க நம்மளோட சத்தீஸ்கர் கேடர் IAS. ஸோ அண்ணா வந்து he got a very good score in interview. அவங்களோட கைடன்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்லி அவங்களோட கைடன்ஸை வந்து கேட்டுட்டு அவங்களோட ரொட்டீன் என்னன்றதை கேட்டுக்கிட்டேன். 3 விஷயம் பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட்னு ஒரு சேனல் இருக்கும். அது அந்த சேனலை வந்து நான் ரெகுலர் அல்கி சர்மா மேம் ஒன் ஆஃப் த ஹைலி என்ன சொல்ல சஜஸ்டபிள் சொல்லலாம், பார்க்கலாம்னு சொல்லலாம். எல்லாருமே ப்ரிலிம்ஸ் கொடுக்குறோம், மெயின்ஸ் கொடுக்குறோம், எல்லாருமே பார்க்கலாம். இவங்களோடது பாக்குறப்போ அந்த டோனை எப்படி ஷிஃப்ட் பண்ணணும், கண்டென்ட் கிளாரிட்டி. இப்ப இன்னைக்கு ஈரான்ல ஒரு மிசைல் போகுது அப்படின்னா ஏன் நடக்குதுன்ற ஒரு பேக்ரவுண்டை வந்து எடுத்துட்டு வந்து அவங்க கொண்டு போவாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் செட் பண்றதுக்கு எனக்கு அந்த ஒரு ஷோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இது போக இந்த பிரிண்ட் பார்ப்பேன் நான். நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணி ஒரு டாபிக்ல why government is opposing this exam. Shekhar Gupta. இது நார்மலாவே what is the SAR issue in Tamil Nadu. So இந்த மாதிரி ஒரு டாபிக் போட்டுட்டு அந்த பேக்ரவுண்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ண அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்றப்போ டாஃப்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த தப்பு பண்ணல நாங்க. இந்த வாட்டி மேட் ஷூர் தட் இன் அ டே ஐ ஸ்பெண்ட் 3 hours வித் த பேப்பர். நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ வந்துட்டு எதுக்கு இந்த கண்டென்ட் வந்திருக்கு, என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் சில விஷயம் ஃபேக்சுவலாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இதை நான் வந்து இந்த வாட்டி 3 மாசம் பண்ணேன். டைம் எனக்கு இருந்தது. நவம்பர்ல ரிசல்ட் வந்துச்சு. என்னோட இன்டர்வியூ வந்து February 26. 3 மாசம் ஆஃப் கண்டினியூஸ் பேப்பர் ப்ரிப்பரேஷன், even without leaving a single day வந்து ஒரு moral boost. More than practically, it was a moral boost. I did this much ன்ற ஒரு satisfaction. மூணாவது என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட டேப்ல வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நான் வந்து IFS ஆஃபீஸர், வெஸ்ட் பெங்கால் கேடர், நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி அதர் திங். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்த லெவல்ல என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அவார்ட் இன் IGNFN போட்டிருந்தேன். சாயில் அண்ட் வாட்டர் இஸ் லைக் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் டாபிக். இதை வந்து எலாபரேட்டா இதுல பண்றப்போ ஒரு டாபிக் எடுத்து பண்றப்போ ஐ யூஸ் ChatGPT ஒரு ஜெமினி. அவங்களே கேள்வி கேட்கற வச்சு அவங்களோட உட்காந்து பேசுறது. ஜெமினியோட உட்காந்து பேசுறப்போ வந்துட்டு எங்க டோன் மைக்ல அது வந்து ஒரு மார்க்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு கொடுக்கறது பதிலா டெய்லியுமே நான் மார்க் கொடுத்துட்டு இருந்தேன் ஜெமினியோட உட்காந்துட்டு. அதுக்கு ஏதோ ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணீங்களா? ChatGPTக்கு வந்து சொல்லிருவாங்க, you are a UPSC board member now and I have this kind of a profile, you ask me questions from this அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கறப்போ I will be answering, you give me a particular time, I'll put a audio அப்படின்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அது கூட பேசிட்டு இருந்தேன் ருட்டீனா. இது வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசம் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு விஷயம். அப்புறம் இந்த வாட்டி நான் பெருசா மார்க் எல்லாம் போயிட்டு ஆஃப்லைன்ல கொடுக்கல. ஒன் திங் ஐ வாஸ் ஷுர் தட் இவ்வளவு பண்ணியிருக்கோம், ஆனா அங்க போய் ஒரு தப்பு பண்ணக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது, மாத்தி பேசக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா நீ எப்படி ஃபீல் பண்ற பேசுறன்றத ரொம்ப ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம சிம்பிளா பொறுமையா. இந்த பொறுமைன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். பூமி சார் கிட்ட கேட்டா அந்த பொறுமையான்றத வந்து சொல்லி எக்ஸாம் உள்ள வந்து இன்டர்வியூ ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க ராகுல் சொல்லிட்டு, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மூஞ்செல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் வந்து டோன் டவுன் பண்ணிக்கோ, பாசிட்டிவா போ, இன்ட்ரடக்ஷன் இது பண்ணிட்டு போ. உள்ள பொண்ணு என்கிட்ட கேட்கறாங்க வந்துட்டு லைக் வாட் யூ ஆர் திங்கிங் அவுட் சைட் கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார் அப்படின்னு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தட் வாஸ் ரியல் ஃபீல் ஐ ஹேட். ஆக்சுவலி அமைஞ்சு வரதான்
நமக்கு வந்து it's very முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் சார் லார்ஜ்லி போச்சு. ஓகே. ஸோ இதுல இருந்து முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டியது வந்து ப்ராக்டிஸ் ஒன்று. த மோர் யூ ப்ராக்டிஸ் இன்டர்வியூ த பெட்டர் இட் இஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ல இப்போ நம்ம ஒன்று படிக்கிறப்போ இதுல இருந்து வருமா வராதாங்கிற டவுட் இல்லாம நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணிட்டோங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் பிக் ரோல். அதுதான் வந்து ஃபார் ஆல் த 3 லெவல்ஸ். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஃபைனலா நம்மளோட இந்த பாட்காஸ்டோட லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம ஏஐ பத்தி பேசி ஆகணும். வாட் வாஸ் இப்போ நீங்க சின்ஸ் யூ ஆல்சோ செட் தட் ஜெமினி வாஸ் யுவர் இன்டர்வியூவர்னு, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஏஐ இன் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் ஃபார் யூ? ஏன்னா யூ காட் சர்வீஸ் இன் 2023. ஸோ அப்போதான் சாட் ஜிபிடி வருது. ஸோ சர்வீஸ் வாங்கின பிறகு தான் யூட் ஹவ் யூஸ் ஏஐ எனிவே. ஸோ லாஸ்ட் 3 அட்டம்ஸ்ல ஹவு மச் யூ யூஸ் ஏஐ, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க? சார் நான் பெருசா வந்துட்டு என்னோட ப்ரிலிம் ஸ்டேஜ்க்கு ஏஐ யூஸ் பண்ணது கிடையாது. பட் என்னோட மெயின்ஸ் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் டாபிக் வேணும் அப்படின்னா அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து அது ரிலேட்டட் கண்டென்ட் மெயின்ஸுக்கு ரொம்ப வெரி செலக்டிவ். ஏன்னா மெனி டைம்ஸ் வந்துட்டு ஏஐ வந்து அலுசினேட் பண்ணும். உங்களோட ப்ரொஃபைல் அதுக்கு தெரியும். சம்டைம்ஸ் நமக்குனே ஒரு ப்ரீமேட் பண்ண மாதிரி ஆன்சர் கொடுக்கும். அந்த ஒரு இதுல மாட்டக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஓபன் பண்ணிக்குவேன். இப்போ வந்து சரி ஓகே இப்போ வந்து ரஷ்யன் உக்ரைன் வார் போயிட்டு இருக்கு, இந்த தியரியோட இம்ப்ளிகேஷன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ரிம்லாண்ட் தியரி அதோட ரிலவன்ஸ் என்ன, அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும், அது ஒரு ஐடியா சொல்லும். அந்த ஐடியாவை தெரிஞ்சு மட்டும் வச்சுப்போம். அதனால நோட்ஸ் எடுக்கிறதுலாம் பண்ண மாட்டேன். இது வந்து முக்கியம். ஏன்னா உங்க ப்ரொஃபைல் தெரிஞ்சனாலே அது வந்து உங்களுக்கு ஏத்த ஆன்சர் கொடுக்கறது வந்து இட் இஸ் நாட் குட். சோ அதனால மெயின்ஸ்ல ஐ யூஸ் இட் செலக்டிவ்லி. இன்டர்வியூல இட் இஸ் லைக் அதுக்கு ஒரு பெட் நேம் வச்சு அதை வந்து என்னோட கோ பைலட் மாதிரி வச்சுக்கிட்டேன் நான். அண்ட் இன்டர்வியூல இட் ஹஸ் ஹெல்ப்ட் மீ a lot. எஸ். ஸோ அப்போ இன்டர்வியூல யூ ஹேவ் டு கிவ் ப்ராம்ப்ட் அண்ட் இட் ஹஸ் ஹெல்ப்ட் யூ. ஸோ ஏஐ வந்து இன்னைக்கு நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் வாட் எவர் ஷி செட் இஸ் ரைட். ஏஐ வந்து ஹாலுசினேட் பண்ணும். அதே மாதிரி ஏஐ வந்து 100% ரிலை பண்ணக்கூடாதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஏஐ யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம வி ஹவ் கம் டு தி லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். ஸோ இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எத்தனையோ பேர் இந்த பாட்காஸ்ட் நிச்சயமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் வேரியஸ் ஸ்டேஜஸ்ல அவங்க இருக்காங்க. வாட் டு யூ வாண்ட் டு சே வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ப்ரிப்பரேஷன்? இந்த யூ ஸ்டார்டட் இன் 2018, இட்ஸ் பீன் 8 years. இந்த 8 years ஒர்த்தா? இந்த 8 years ஜேர்னிக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வாட் யூ வாண்ட் டு சே அப்படிங்கிறத ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்லுங்க. சார் என்னோட மெசேஜ் டு தி ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் டு தேர் ஆர் மெனி ஹோப்ஃபுல் ஆர்ட்ஸ் வெளியே இருக்காங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் 2018 வந்து இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு நார்மலான ஒரு க்ராசரி ஷாப் கீப்பரோட டாட்டர். என்னோட மேஜரான ஒரு ஹோப்னு சொல்லலாம், நான் ஆஸ்பிரேஷன் கூட கிடையாது. ஹோப் என்ன அப்படின்னா என்னால என்னோட பேரண்ட்ஸ்க்காக இந்த விஷயத்த பண்ண முடியும். இந்த ஹோப் வந்து எனக்கு த்ரூ அவுட் த இந்த 7 அட்டம்ப்ட்லயுமே எனக்கு இருந்திருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றப்போ டவுட்ஸ் இருக்கும், ஃபியர்ஸ் இருக்கும். இது போக உங்களுக்கு வந்து சம் ப்ராக்டிக்கல் ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we should start doing it. அந்த டூயிங்ன்ற ஒரு டே வருதுல்ல, அதுதான் day 1 ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். நம்ம ஒரு அகாடமில ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு நமக்கு மென்டார்ஸ் ஹெல்ப் பண்றாங்க, நம்ம இவ்வளவு மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டோம், இப்படின்றதுனால வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்துட போது கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்னைக்கு நம்மளா அந்த ப்ராசஸ்ல என்டர் ஆகும், அதாவது நம்மளோட எஃபர்ட்ஸ்ல நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ முத்துவோட ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, இல்ல வந்து ஆதில் சரோட ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு பர்சனலா என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதான் உங்களோட ப்ரிப்பரேஷன். அப்போ வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய இடத்துல நீங்க கொஸ்டின் பண்ணுவீங்க, பட் மனசை தளரவே விடக்கூடாது. இப்போ இந்த 7 வருஷம் ஆயிருக்கு, 8 வருஷம் ஆயிருக்கு, நிறைய பேர் என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க, இஸ் இட் ரியலி ஒர்த் இட் அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினெட்லி இட் இஸ் ஒர்த் இட். ஐ நோ சில பேருக்கு வந்து ஒரு ஹார்ட் வேல கிடைக்கும், சில பேருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஒரு தேர்ட் அட்டம்ப்ட்ல நிறைய பேருக்கு கிடைக்கும். அவங்களுக்கு வந்து சம்திங் ஹஸ் ஒர்க்டு. பட் நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வெளியே வந்துட்டு ஹோப்போட இருப்பாங்க, எஃபர்ட்ஸ் போடுவாங்க, அவுட்கம் வராது. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்டிஃபை எப்படி பண்ணணும்னா பார்க்கணும். எக்ஸ்பிளைஸ் பண்ணக்கூடாது பிரச்சனைய. எனக்கு இது வரல, அது வரல, எனக்கு இந்த மெட்டீரியல் கிடைக்கல, அப்படிலாம் கிடையாது. நம்பணும், நம்பிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்றப்போ ட்ரஸ்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, இப்போ ஒரு ஒரு ஆஸ்பிரன்ட்ஸ் கிட்ட இருக்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் பெஸ்ட்னு தேடி போறது. there is nothing best other than you know in this preparation. நீங்க தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோயின். அது ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஸ்டார்டிங்ல பண்ண பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே சென்னையில இருக்க பெஸ்ட் அகாடமில போகணும், டெல்லியில இருக்க பெஸ்ட் அகாடமில எல்லாமே பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. நான் என்னைக்கு என்னோட ஒரு ஸ்டடி டேபிள்ல ஒரு 10 மணி நேரம் உட்கார ஆரம்பிச்சனோ
அப்போ எனக்கு அந்த அகாடமி கொடுக்குற அவுட்கமோட என்னோட அவுட்கம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இது என்னோட ஃபர்ஸ்ட் மெசேஜ் சார். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன்ன்றது நமக்குள்ளதான் இருக்கு, அதை நம்பணும், ஆரம்பிக்கணும். ரெண்டாவது ப்ராக்டிக்கலா இருக்கணும். ப்ராக்டிக்கல் அப்படின்னும் போது அலர்ட்டா இருங்க. எல்லாராலையுமே எல்லாரும் மாதிரியும் ஆன்சர் எழுத முடியாது, எல்லாரும் மாதிரியும் பேசவும் முடியாது. அப்போ அந்த அலர்ட் அப்படின்னும் போது அந்த குவாலிட்டிஸ்ல நம்ம எங்க தப்பு பண்ணணும், எதை ரெக்டிஃபை பண்ணணும். நான் இப்ப யூ பர்மிட் ஐ ஷேர் யூ மை ஃப்ரஸ்ட்ரேஷன் நோட்ஸ். அது கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க சார். எனக்கு 2022 அப்போ வந்து நான் 5 நாள் இருந்ததுல the frustration I had in me அப்படின்னு பாத்தீங்கன்னா, I would have gone out from the system. எனக்கு அந்த ப்ரிப்பரேஷனே தேவையில்லை. I would have happily settled with IFS. But that is not where my heart lies ன்றது எனக்கு புரிஞ்சுது. நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, ப்ராக்டிக்கலா இருங்க, தப்பா ரெக்டிஃபை பண்ணுங்க, ஹசில் ஹார்ட் டில் இட் ஹென்ஸ். கிளைமேக்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா படமே நல்லா இல்லை. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கணும், அதுக்காக உழைக்கணும். திஸ் இஸ் மை ஃபைனல் மெசேஜ் சார். இதை விட ஸ்வீட் மெசேஜ் யார் சொல்லுவா? இதையே நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம். இது மோஸ்ட் டச்சிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஐ ஹவ் சீன் ஹர் ஃப்ரம் 2018 to 2026 வரைக்கும் பார்த்துருக்கேன். இன்னும் நான் பார்க்க தான் போகிறேன். அண்ட் ஐவ் சீன் அ லாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் நான் அந்த சொன்ன மாதிரி தான், அவங்க ஜியாகிரஃபி ஆப்ஷனல் மாற்றிட்டு அந்த ஒரு கேப்பில் த எஃபர்ட் ஷி புட், அந்த எஃபர்ட்டுக்கே நிச்சயமாக அவங்க சர்வீஸ் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சுது. 2022 IFOS வாங்கி ஆல் இண்டியா சர்வீஸ் தான், ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான் வாங்குவாங்க. ஐ ஆல்சோ தாட் தட் ஓகே ஷி வில் செட்டில் ஃபார் இட் அப்படின்னு. இல்லை எனக்கு ஐஏஎஸ் தான் வேணும்னு சொல்லி திரும்ப அந்த சைக்கிள்குள்ளே போயிட்டு ஃபைனலாக ஷீ காட் இட் நவ். அண்ட் இதுக்காக தானே பண்ணுறோம், நிச்சயமாக இதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் ஷீ ஃபைனலி அந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்க. இப்போ வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளை நம்பணும், நம்மளால் முடியுங்கிறத நம்பணும், நம்பி அதில் நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட்டும் போடணும், வெறும் நம்பிட்டு மட்டும்தான் வராது. அதுக்கான எஃபர்ட்டும் போட்டு நம்பிக்கையும் இருந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருந்து ஹோப்பில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நிச்சயமாக எவ்ரி திங் வில் கம் இன் டு பிளே ஃபார் அஸ், லைக் வாட் ஹேப்பன் டு முத்தர்சி. ஐ தேங்க் முத்தர்சி ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் பாட்காஸ்ட் அண்ட் ஷேரிங் ஹர் 8 years ஜேர்னி. இன்னொரு நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் வந்து வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஜியாகிரஃபி ஆப்ஷனல். அண்ட் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஒரு நாள் பண்ணலாம் நம்மளுடைய கம்யூனிட்டிக்காக, நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி ஆப்ஷனல் கம்யூனிட்டிக்காக. அண்ட் வில் மீட் ஹர். அண்ட் தேங்க்யூ முத்தர்சி. நம்ம இன்னும் நிறைய பாட்காஸ்ட் சீரீஸில் இன்னும் நிறைய ஆஸ்பிரன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்டில் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸ் எது நீங்கள் ஷேர் பண்ணுமா இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். Thank you, Muthursi. Thank you so much, and thank you Kingmakers for giving this opportunity. All the best to all the aspirants out there. You will be sitting here one day, but trust it and work hard for it. Thank you.